கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாய் கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்வோம். அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வேலூர் எக்லிஷால இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, த லவ் ஆஃப் த ட்ரூத், சத்தியத்தின் மேலுள்ள அன்பு என்கிற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கும், நோட்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம். ஸோ என்ன கூட பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ ஏன்னா சில ஆக்ஷன் லிஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நான் மட்டும் பேச போகிறதுல கூட சேர்த்து நீங்களும் என்ன பண்ண போகிறீங்கன்னா எங்கேஜாக இருக்க போகிறீங்க இந்த பாடம் முழுக்க. ஸோ ஒருவேளை முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஐட்டத்தை எழுதுவதற்காக ஜஸ்ட் உங்களுடைய பேப்பர் பென் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடுக்கமான வாசல் வழியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நிறைய விதமான போராட்டங்கள் இருக்குது, கரெக்டுங்களா? சிந்தையில் போராட்டம் இருக்குது, நம்மளுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் போராட்டம் இருக்குது, நம்மளுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதில் போராட்டம் இருக்குது, உலகத்தோட போராட்டம் இருக்குது, மாம்சத்தோட போராட்டம் இருக்குது, கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போராட்டம் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் காட்டிலும் மிகப்பெரிய போராட்டம் நம்ம எல்லாருக்குமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மீது நாம் காட்டக்கூடிய அன்புல தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல தேவன் மீது காட்டக்கூடிய அன்புல மாத்திரம் போராட்டம் இல்லை, சகோதரர்கள் மீது நாம் காட்டக்கூடிய அன்புலையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதே போல வேற எங்கேயும் போராட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மேலுள்ள அன்பிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் இருக்கு. பிரதர், இந்த 3 வார்த்தைகள் நம்ம பார்த்துருக்கோம்ல, லவ் ஃபார் அவர் காட், லவ் ஃபார் த பிரதரன், லவ் ஃபார் த ட்ரூத். அதாவது தேவன் மீதான அன்பு, சகோதரர்கள் மீதான அன்பு, சத்தியத்தின் மீதான அன்பு. ஸோ இப்போ இந்த ஒரு 3 விஷயத்தை கவனிக்கும் பொழுது ஒன்று நீங்கள் எளிமையாக சொல்லிடுவீங்க, பிரதர் தேவன் மீதான அன்புக்குள்ளவே இந்த மற்ற 2 விஷயமே அடங்கிடும் இல்லை? எந்த 2 விஷயமோ? சகோதரர்கள் மீதான அன்பும் சத்தியத்தின் மீதான அன்பும் இதுக்குள்ளவே அடங்கிடும் இல்லையா? எஸ், இது 2த்துக்குள்ளவே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அடங்கிடும். பட் ஆனால் இன்னைக்கு பாடத்தில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை தனிப்பட்ட ரீதியில் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த இடுக்கமான வாசல் வழியில், நம்முடைய அர்ப்பணிப்பின் பாதையில் இது ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயத்திலும் நமக்கு மிகப்பெரிய அனுபவங்களை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு, பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம காட்டக்கூடிய அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துவோம், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? தேவன் கிட்ட நமக்கு அன்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த அன்பை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் பிரதர்? அவர் ஆராதிக்கிறதின் மூலமாக. அதாவது எளிமையா சொல்லணும்னா, தேவனுடைய வசனங்களுக்கோ அவருடைய கட்டளைகளுக்கோ நாம் கீழ்ப்படுவதன் மூலமாக என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நம்முடைய அன்பை, நம்மளுடைய லவ்வை என்ன பண்ணுறோம்னா நம்ம காட்டுறோம். அதே போல் சகோதரத்தில் நாம் எப்படி அன்பு காட்டுறோம்? அவங்க லவ்வை, அவங்க மேலே இருக்கக்கூடிய லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னு கேட்குறேன் நான். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இரக்கம் நிறைந்த ஐக்கியத்தின் மூலமாக நம்முடைய அன்பை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்களுடைய கடினமான அனுபவங்களுக்குள்ள அவங்களோட நாம் நம்மளுடைய லவ்வை ஷேர் பண்ணுறதின் மூலமாக, நம்மளுடைய ஃபெலோஷிப்பை, நம்மளுடைய ஐக்கியத்தை நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணுறதின் மூலமாக, நம்ம சகோதரர்களுக்காக நம்ம ஜீவனை கொடுப்பதன் மூலமாக நிறைய காரியங்களை சொல்லலாம். சகோதரர்கிட்ட என்ன பண்ணுறோம், நாம் நம்மளுடைய லவ்வை என்ன பண்ணுறோம்னா காட்டுறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்த்த இந்த 2 விஷயத்துல நம்மளுடைய லவ்வை என்ன பண்ண முடியும்னா காட்ட முடியும், கரெக்டா? தேவன் இடத்துல நம்ம கீழ்ப்படிஞ்சு காட்டலாம், சகோதர இடத்துல பல விதங்களை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் இப்போ கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மேலுள்ள அன்பு இருக்கு இல்லையா? இதை இன்னும் கூட எளிமையாக எப்படி சொல்லலாம்னா, ட்ரூத் இருக்கு, அந்த ட்ரூத்து மேலே நமக்கு லவ் இருக்குல்ல, அந்த லவ்வை எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி வெளிப்படுத்துறது? ஏன்னா உதாரணத்துக்கு தேவன் மேலுள்ள அன்பு அப்படின்னு சொல்லும்பொழுது, தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரிடத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்தலாம். அதே போல சகோதரர்கள் மீதுள்ள அன்பு அப்படின்னு சொல்லும்போது, சகோதர சகோதரிகள் யார் தான் பார்த்தீங்கன்னா நபர்கள், அவர்கள் மீது என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா லவ் என்ன பண்ணலாம்னா காட்டலாம். பட் சத்தியம் அப்படின்னு சொல்லும்போது, சத்தியம்ன்றது என்ன கிடையாது,
ஒரு நபர்லாம் கிடையாது. அந்த சத்தியத்தின் மேலுள்ள அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி வெளிப்படுத்துறது பிரதர்? மற்றவர்கள் சொல்வதன் மூலம். வெரி குட். வேற? அதற்கு கீழ்ப்படிவதன் மூலமாக. நைஸ். ஸோ அப்போ நாம இந்த பாடத்துல முழுக்க முழுக்க கவனம் செலுத்த போறது எதை பத்தி தான் பார்த்தீங்கன்னா, நாம் சத்தியத்தின் மீது காட்டக்கூடிய அன்பை குறித்து தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனம் செலுத்த போறோம். சரி, சத்தியத்தின் மீதுள்ள அன்பு அப்படின்ற வார்த்தை ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கா? வேதத்தில் இருக்குதா? சத்தியத்தின் மேலுள்ள அன்பு அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தை நேரடியா வேதத்தில் இருக்குதா? எஸ் ஆர் நோ? இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு. இருக்குது. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் சிஸ்டர். 2 தீமோத்தேயு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அப்போ 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நேரடியா இந்த வார்த்தை பைபிள்ல இருக்கு. என்ன வார்த்தைன்னா சத்தியத்தின் மேலுள்ள அன்பு அப்படிங்கிற வார்த்தை. சோ ஏன் இந்த ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின நிருபத்துல பயன்படுத்துறார் அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இதனுடைய கான்டெக்ஸ்ட பார்க்கணும். அதனுடைய பேக்ரவுண்டை போய் பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது இந்த வசனத்தை எழுதுறாருன்றது எளிமையா கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு கான்செப்ட் தான். எப்ப சொல்றாரு சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு நிருபம் எழுதும் பொழுது என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2:1-2 அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதின் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நமக்கு நல்லா தெரியும். எங்கே படிச்சிருக்கோம் இந்த வசனத்தை? ஆன்டி கிரைஸ்ட் பாடத்திலே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அப்போ கிளியர் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய காலப்பகுதியிலேயே யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணிடாதீங்க, உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா சஞ்சலப்படாமல் இருங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் எது முன்னாடி நடக்கணும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். அடுத்தது கேட்டின் மகனாகிய பாவம் மனுஷன் என்ன ஆகணும்? வெளிப்படணும். இதெல்லாம் நடந்த பிறகுதான் 2ஆம் வருகை என்ன ஆகும்னா வரும். இது நமக்கு விளக்கமே நல்லாவே தெரியும். இது யாரை பத்தி பேசுறாரு? அந்தி கிறிஸ்து அமைப்பை பத்தி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. நமக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்துல வேற என்ன அப்படியே பேசிட்டு வர்றதுன்னா தொடர்ந்து அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது என்ன ஆகுது? கிரியை செய்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்போஸ்தலர் டைம் பீரியட்ல என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு? செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தடை செய்கிறவன் இன்னும் என்ன பண்ணப்படல. யார் தடை செய்கிறவன்? ரோமன் கவர்மெண்ட் என்ன ஆகல, இன்னும் நீக்கப்படல. அதனால அந்தி கிறிஸ்து அமைப்பு என்ன ஆகல, முழுசா வெளியே வரல அப்படின்னு பேசிட்டே தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா 8ஆம் வசனத்துல, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல யாரை நாசம் பண்ணுவார்? வருகையின் பிரசன்னத்துல அந்தி கிறிஸ்து அமைப்பை. எப்படி? வருகையின் பிரசன்னத்தினாலே. இந்த வருகையின் பிரசன்னம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுல என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். வருகை அப்படின்ற இடத்துல என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்திருக்கும்னா பெரோசியா. பிரசன்னம் அப்படின்ற இடத்துல என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்திருக்கும்னா எபிபேனியா. அப்படின்னா வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார் யார? அந்தி கிறிஸ்து அமைப்பை அப்படின்னு பார்க்கும்போது பர்டிகுலரா எந்த காலப்பகுதியில? பெரோசியாலியா எபிபேனியாலியா? வருகையின் பிரசன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் 2ஆம் வருகை என்பது 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் முழுக்கவுமே பெரோசியா தான். பிரசன்னம்ங்கிறது ஏதோ கொஞ்ச நாள் விட்டு போறது இல்லை. 1000 வருஷம் முழுக்கவும் என்னதான்? பெரோசியா தான். அந்த பெரோசியாக்குள்ள அடுத்த ஒரு காலகட்டத்தில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கும். அதுதான் என்ன காலப்பகுதி? எபிபேனியா.
சோ அந்த ஸ்டேஜ்ல யார் அழிக்க போறாராமா? அந்தி கிறிஸ்து அமைப்பு அழிக்க போறாரு. அப்படியே பேசிட்டு 9ஆம் வசனத்துல என்ன சொல்லுவாருன்னா, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது, வசனம் இது. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை எப்படி இருக்குமா? சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். அப்படின்னா இந்த வசனம் என்ன விளக்கம் கொடுக்குது? இந்த வசனம் என்ன விளக்கம் கொடுக்குது? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை. எந்த அக்கிரமக்காரனுடைய வருகை? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்குமா? சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் என்ன ஆயிருவாங்க? எளிமையா ஏமாற்றப்படுவார்கள். கரெக்டா? ஏமாற்றப்படுவார்கள். அப்படின்னா இந்த 9ஆம் வசனம் என்ன விளக்கம் கொடுக்குது? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்குமா? இருக்கும். அப்படின்னு நம்பிட்டோம்னா ஏமாந்துட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல அந்த அக்கிரமக்காரனுடைய இருக்குல்ல, அது கிடையாது. அந்த வார்த்தை இல்ல, சரியான விளக்கம் இல்ல. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சரியான மொழிபெயர்ப்பு கிரீக்ல என்ன இருக்கும்னா, பிரதர்ஸ்ல அழகா கொடுத்திருப்பாங்க. Even him whose coming is after the workings of all power. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை கிடையாது. அந்த இடத்துல அந்த அக்கிரமக்காரன்ற வார்த்தையும் இல்ல. எந்த வருகையை பத்தி பேசிட்டு இருக்காரு போன வசனத்துல? யாருடைய வருகையை பத்தி பேசிட்டு இருக்கோம்? அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே. தமிழ் பைபிள்ல தவறான மொழிபெயர்ப்பு இது. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வருகை வந்திருக்கும் பொழுது யாருடைய செயல்கள் அதிகமா இருக்கும்? இங்க சாத்தானுடைய செயல்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு? பைபிள் வசனம் தான் கையில தான் இருக்கு. பைபிள் அதே வசனம் தான் தமிழ்ல இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு பிழை என்ன பண்ணுது? ஒரு பெரிய வித்தியாசத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அப்ப இதுல இருந்து எப்படி கரெக்டா தப்பிக்கிறது? எப்படி கரெக்டா இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? அதான் பார்க்க போறோம் நம்ம மெயினா. ஸோ அப்போ இந்த வசனத்தை நம்ம ப்ராபப்ளி நம்ம பைபிள்ல கூட சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை கிடையாது. யாருடைய வருகையை பத்தி பேசுது? அவருடைய வருகையை பத்தி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பேசுது. ஊஸ் பிரசன்ஸ். யாருடைய பிரசன்ஸ்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்திருக்கும் பொழுது யாருடைய செயல்கள் ஜாஸ்தியா இருக்கும்? சாத்தானுடைய செயல்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ அப்படியே 10ஆம் வசனத்துல வராரு பாருங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்படின்னா 2ஆம் வருகை வந்துட்ட பிறகு அதிகப்படியா என்னவோ இருக்குமா? என்னவோ இருக்குமா? வஞ்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது. அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகம். வஞ்சகம்னா என்ன அர்த்தம்? டிசெப்ஷன் அப்படின்வாங்க, ஏமாத்துறது. அப்படின்னா நிறைய என்ன நடக்குமா? டிசெப்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும். நம்ம மத்தியில் நடக்குமா? நடக்குமா? நடக்குது, நடக்கும். அப்படின்னா ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஏன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி நடக்கும் அப்படிங்கிறது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ புரிஞ்சிருச்சா இதோட கான்டெக்ட்? யாருடைய காலப்பகுதியில் வாழக்கூடிய பரிசுத்தவான்களுக்காக எழுதுறாரு? இது ஆதிகால அப்போஸ்தலர்ஸ்கா. அங்கேயும் இருந்துச்சு வந்தன, பட் முக்கியமா யாருடைய காலப்பகுதியில? பெரோசியால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அதிகப்படியான வஞ்சனைகள் வரும். அப்ப அதிகப்படியான வஞ்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த வஞ்சனைகள்ல மாட்டிப்பாங்களா? எஸ், மாட்டிப்பாங்க. ஏன்? ஒருத்தர் ஒரு வஞ்சனைகளை மாட்டிக்கினா ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாது. ஆனா மாட்டிக்கிறாங்க. ஏன் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால் அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும். அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களை எப்படி சொல்லலாம்? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வஞ்சிக்கப்பட விரும்பிட்டீங்கன்னா சத்தியத்தின் மேல என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாமல் இருங்கள்.
ஆசை இருக்கா? எதுக்கு? நான் வஞ்சிக்கப்பட விரும்புறேங்க ரொம்ப அப்படின்னு ஆசை இருக்கா? ஒருவேளை இருந்துச்சா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இருந்துச்சா என்ன பண்ணிக்கலாம்? சத்தியத்தின் மேல அன்பு கூறாம இருந்துட்டா எளிமையா என்ன பண்ணப்பட்டுருவோம்? நாம வஞ்சிக்கப்பட்டுருவோம். விஷயம் அவ்வளவுதான். அப்படின்னா இந்த இடத்துல நாம சத்தியத்துல பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் நாம் இருக்க விரும்பிட்டோம்னா எதன் மேல இப்ப அன்பு கூறணும் கிளியரா புரியுது? சத்தியத்தின் மேல. அப்படின்னா இந்த இடத்துல எதை உறுதியா பற்றி கொள்ளணும்னா ட்ரூத்தை, சத்தியத்தை. ஏன்னா சத்தியம்தான் நம்மளை கடைசியா தப்பி பிழைக்க என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதவ போகுது. சாத்தான் இவ்வுலக மக்கள் மீது என்ன பண்ண போறான்னா மாபெரும் வஞ்சனைகளை கொண்டு வர போறான். அந்த வஞ்சனைகள் இருந்து எஸ்கேப் ஆகணும்னா எதன் மீது அன்பு கூறணும்? சத்தியத்தின் மேல. காப்பாற்ற போறது யாரு? வேற யாருன்னா காப்பாற்ற போறாங்களா? நம்மளை வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் காப்பாற்ற போறாங்களா? கிடையாது. நம்மளை காப்பாற்ற போறது யாருதான் பாத்தீங்கன்னா சத்தியம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றக்கூடாது. அததான் தீமோத்திக்கு பவுல் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எழுதுறாரு. 1 தீமோத்தி 4:1 ஆகிலும் ஆவி வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இது தீர்க்க தரிசனமா இல்லையா? அந்த வசனம் இது ப்ராஃபஸி தான். பவுல் எப்பயும் என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டாரு. பிற்காலத்துல என்ன நடக்குமா? என்ன நடக்கும்? சிலர் என்ன பண்ணிடுவாங்க? பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? விலகி போயிடுவாங்க. அப்படின்னா நம்ம மத்தியில வெறுமனே உதாரணத்துக்கு குணலட்சணம் சார்ந்த சோதனைகள் மட்டும் வரப்போறது இல்லை, எந்த விதமான சோதனைகளும் வரும். டாக்டரினல் டிசெப்ஷன், உபதேச ரீதியான வஞ்சனைகளும் நம் மத்தியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளை இதுல தற்காத்து கொள்ளக்கூடிய எது மட்டும்தான்? ட்ரூத் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்பேற்பட்ட சத்தியத்தின் மேலுள்ள அன்பு நாம் எப்படி காட்டுறது? ஏன்னா அந்த சத்தியத்தை நாம நேசித்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான வஞ்சனைகள் இருந்து தப்பிக்க முடியுது. அப்படின்னா எப்படி அந்த அன்பை காட்டுது? எப்படி காட்டுறது? சில அருமையான பதில்களை பிரதர்ஸ் சொன்னீங்க. ஷேர் பண்றதின் மூலமா, அதாவது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதின் மூலமாக நம்ம சத்தியத்தின் மேலுள்ள அன்பை காட்டலாம். ஒன் ஆஃப் த வெரி குட் பாயிண்ட். வேற கீழ்ப்படுவதின் மூலமா. ஸோ ஒரு 5 பாயிண்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் சத்தியத்தின் மேல நாம எப்படி அன்பை காட்டுறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட், சீக் இட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை தேடுறது. எதை தேடுறது? சத்தியத்தை. ரெண்டாவது, நீங்க சொன்ன பதில் ஷேர் இட், அது மற்றவர்களுக்கு என்ன பண்றது? பகிர்வது. மூணாவது, டிஃபெண்ட் இட், என்ன பண்றது? தற்காக்கிறது, காக்கிறது. எதை? சத்தியத்தை. சத்தியத்தை டிஃபெண்ட் பண்றது. நாலாவது, பி சேஞ்ச்டு பை இட். நீங்க சொன்ன பதில் என்னன்னா அந்த சத்தியம் நம்மளை மாற்றுவதற்கு அனுமதிக்கிறது. ட்ரூத் நம்மளை மாற்றுவதற்கு அனுமதிக்கிறது. அஞ்சாவது, ஒபே இட், அதற்கு கீழ்ப்படுகிறது. ஸோ நாம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குள்ள போகலாம். முதல் வழி என்ன? சத்தியத்தின் மேல எப்படி அன்பை காட்டுறது? சீக் த ட்ரூத், சத்தியத்தை தேடுதல். எப்படி தேடுறது சத்தியத்தை? என்ன வழி? எதன் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டடி அண்ட் மெடிடேஷன், படிப்பு மற்றும் தியானத்தின் மூலமாக மட்டும்தான் எதை தேட முடியும்? சத்தியத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட முடியும். ஸோ இப்போ நாம என்ன கேள்வி கேட்டுக்கலாம்? நமக்குள்ள ஒரு ஆனஸ்டா சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். நாம தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறத எவ்வளவு உயர்வா நாம கருதுறோம்? எவ்வளவு உயர்வா அதை நம்ம மதிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறத எவ்வளவு உயர்வா மதிக்கிறோம்? நீங்க யோசிக்கீங்க. ஹார்ட்ஃபுல் எனக்கு பதில் சொல்ல வேண்டாது. நம்மளுடைய டே டு டே லைஃப்ல ப்ரியாரிட்டிஸ் இருக்குல்ல, முன்னுரிமைகள் கொடுப்போம்ல நிறைய விஷயத்திற்கு. அப்படி முன்னுரிமைகள் கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்மளுடைய தனிப்பட்ட படிப்பும் தனிப்பட்ட தியானமும் ஃபர்ஸ்ட் இருக்குதா லிஸ்ட்ல? ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல முன்னுரிமை கொடுக்கறதுல அதுல முதல்ல இருக்கா? அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணலாம். ஒருவேளை இல்லைன்னா நாம எப்படி நம் மீது அதிக வீரியத்தோட வரக்கூடிய வஞ்சனைகள் இருந்து தப்பிக்க முடியும்? கேள்வி புரியுதுங்களா? ஒருவேளை இது இல்லைன்னா அன்றாட வாழ்க்கையில
இது ப்ரியாரிட்டியே இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறதுலையும் தியானம் பண்றதுலையும் நம்ம மேல சும்மா லைட்டா விடுறானா வஞ்சனைய, ஃபோர்ஸா வரக்கூடிய வஞ்சனை எப்படி தப்பிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். பட் ஆனா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மால முடியறதுக்கு மேலதான் தேவன் எதிர்பார்க்கல, நம்மால முடியறதுக்கு மேலதான் எதிர்பார்க்கல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஈவன் இந்த படிக்கிற விஷயத்த தியானிக்கிற விஷயத்துல கூட நாம மற்ற சகோதரர்களோட ஒப்பிட்டு கொள்ளலாம் வேண்டாம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு முயற்சி செய்துட்டா போதும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திராணி இருக்கும்ல, ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும்ல, ஒவ்வொரு திறன் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, படிங்க. ஸ்டடி as hard as you can. அப்படின்னா உதாரணத்துக்கு உலக பிரகாரமாகவே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட நாம் என்ன சொல்லுவோம், எப்படி படி அப்படின்னு சொல்லுவோம், நல்லா படிக்கணுமா, புரிஞ்சு படிக்கணும், சரி ஓகே. வேற ஒரு பப்ளிக் எக்ஸாம் போற பிள்ளை கிட்ட போய் என்ன சொல்லுவோம், ஸ்டடி ஹார்ட், என்ன பண்ணுங்க, கடினமா உழைச்சி என்ன பண்ணு, படி, அப்பதான் நீ என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நம்ம பேர் என்ன, நம்ம பேரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கேக்குது, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். பைபிள் ஸ்டூடெண்ட் அப்ப எப்படி படிக்கணும், ஹார்டா கடினமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல இப்படி படிக்கிறது வந்து எல்லாரும் மாதிரியுமே ஒரே மாதிரி படிக்கணும் என்ன பண்ண நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திராணி கொடுத்துருக்காருல்ல, அந்த திராணியை நாம முழுசா பயன்படுத்துற வரைக்கும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல நாம் இப்படி படிக்கிறோம்ல, இப்படி படிக்கணுன்ற விஷயம் மாம்சத்துக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்குலாம் சுத்தமாக என்ன ஆகாது, பிடிக்கலாம், பிடிக்காது இந்த இடத்துல. பட் ஆனால் இந்த இடத்துல நாம் அப்படி படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம் உற்று நோக்கும் பொழுது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நமக்கே பிடிக்காத சில விஷயத்தை என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். நம்ம கிட்ட நமக்கே பிடிக்காத சில விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. இப்படி காட்டுதா பைபிள், காட்டுதா காட்டலையா? நம்ம கிட்ட வேற யார்கிட்டயும் இல்லைங்க, நம்ம கிட்ட நமக்கே பிடிக்காத விஷயத்த பைபிள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஏன்னா நாம எதை மாத்திக்கணும்ன்ற ஒரு விஷயத்த பைபிள் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அழகா எடுத்து காட்டுது. பட் இது பிடிக்குமா, நமக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மாம்சத்துக்கு பிடிக்காது தான். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் கிட்ட போய் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு எப்பவுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயர்டாகவே இருக்குது டாக்டர், எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறேன்னா ஒரு டவுனாகவே ஃபீல் பண்ணுறேன், ஒரு மோட்டிவேஷனாகவே என்ன பண்ண மாட்டேங்குது, எனக்கு இருக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாராம்மா. ஸோ உடனே நிறைய டெஸ்ட்லாம் டாக்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து எடுக்கிறாரா. ஸோ எடுத்துட்ட உடனே டாக்டர் கிட்ட உடனே என்ன சொல்றாராமா அந்த பேஷண்ட்டு, டாக்டர் என் பிரச்சனை என்னன்னு டைரக்டா சொல்லுங்க, சும்மா இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணாதீங்க. நீங்க மெடிக்கல் உதாரணத்துக்கு கால் வலி அப்படின்னு எடுத்துக்கோ, குதிங்கால் வலிக்கு மெடிக்கல் டேர்ம்ல பிளான்டர் ஃபேசிட்டிஸ் அப்படின்னு ஒண்ணுமே புரியாது. குதிங்கால் வலினா நமக்கு இனிமே என்ன ஆயிரும், புரிஞ்சிடும். அந்த மாதிரி என்ன கேட்கிறாராமா டாக்டர், சும்மா மெடிக்கல் டேர்ம்லாம் யூஸ் பண்ணி பேசாதீங்க, ஓப்பனா என்ன பண்ணுங்க, என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஏன்னா இவருக்கு என்ன பிரச்சனை, எப்பவுமே டயர்டா இருக்கு, மோட்டிவேஷனே இல்லை அப்படிங்கிறாராம். டாக்டர் என்ன சொல்லிட்டாரா, யுவர் லேசி, நீ ஒரு சோம்பேறி அப்படின்ட்டாராம். ஏன்னா இவர் தான் என்ன கேட்டுட்டாரு, எனக்கு வந்து இந்த மெடிக்கல் டேர்ம்லாம் பயன்படுத்தாதீங்க, என்கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுங்க. உடனே இவர் ஓப்பனா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த மனுஷன் நீங்க என்ன இருக்க காணும், மெடிக்கல் ரீதியால எந்த பிரச்சனை இல்லை, நீ யார், நீ ஒரு சோம்பேறி அப்படின்ட்டாரு. சரி, ஏன் சொல்றேன்னா சில சமயத்துல நாம படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுதும் வேத வசனம் டைரக்டா இப்படிதான் என்ன பண்ணிடும், நம்ம மேல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும். தவறுகளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டும். அது நமக்கு சில சமயத்தில் என்ன ஆகாதுன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 25 நம்ம படிக்கும்பொழுது யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அதுல எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தான் பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று என்ன பண்ணிடுவான், மறந்துடுறாரு. என்ன பார்த்தோன்றதே அவருக்கு என்ன இல்லை, நினைவில் இல்லை.
25ஆம் வசனம், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவன் கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்களில் பாக்கியவானாய் இருப்பான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா இந்த இடத்துல யாக்கோபு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படிப்பு மற்றும் தியானத்தை குறித்து தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. அப்படின்னா இந்த இடத்துல நாம ட்ரூத்தை படிக்கும்பொழுது சத்தியம் என்ன வெளிப்படுத்திடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நாமே மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிடுது. எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு தியானம் பண்றோம், எதுக்கு எக்லீஷா வந்து சப்ஜெக்ட் கேட்கிறோம்? சப்ஜெக்ட் கேட்கணும் அதுக்காகவா? எக்லீஷா வரணும் அதுக்காகவா? ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆராதனை அட்டன் பண்ணோம் அதுக்காகவா? இதுவா நம்ம நோக்கம்? ஏன் ட்ரூத்துக்குள்ள வந்தோம் பாபிலோன் விட்டு? வெறும் அது அசத்தியன்றதுக்காகவா? இல்ல, யாரும் மாற்றிக்கொள்வதற்காக. நம்மள அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கணும். ஒருவேளை அது நடக்கலன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஜஸ்ட் அப்படி கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படி போயிட்டு என்ன பார்த்தோன்ற மறந்துடுற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறோன்றாரு. இது இன்னும் கூட இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய நிழலை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்துக்கலாம். ஸோ உண்மையாகவே வந்து இந்த இடத்துல டேபர்நாக்கல் வந்து எப்பவுமே அநேக விஷயங்களுக்கு ஒரு அருமையான நிழல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல கோர்ட்டில் பிரகாரத்தில் ஆல்டருக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும்? தண்ணீர் தொட்டி இருக்கும். இங்கிலீஷில் காப்பர் லேவர் அப்படின்னு வாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த தண்ணீர் தொட்டி எதினால் ஆனது? காப்பர். தமிழில் வெண்கலம் இருக்கும், காப்பருக்கு தமிழில் செம்பா. ஸோ ஆக்சுவலாக வந்து வெண்கலம் கிடையாது, இது காப்பர், செம்புன்னு சொல்லலாம். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எதை வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க? ஸ்திரீகளின் தர்ப்பணம்னு என்ன அர்த்தம்? சகோதரிகள் கொடுத்த பொருள். எங்க இருந்து எடுத்துட்டு வந்தது? அது எகிப்தில இருந்து எடுத்துட்டு வந்தது. அது எடுத்துட்டு வந்த பொருள்ல இருந்து வெண்கல தொட்டியும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். காப்பர்ல இருக்கு. அப்படின்னா ஆசாரியன் போய் முகத்தை பார்க்கணும்னா இதுல இருந்து தான் பார்க்கணும். அதாவது பழைய அந்த காலப்பகுதியில் இப்ப பார்க்குற கண்ணாடி மாதிரி எல்லாம் அப்ப என்ன பண்ணல, இல்லை. எதுல தான் பார்த்துருக்காங்க தங்களுடைய முகத்தை? காப்பர்ல தான் பார்த்துருக்காங்க. காப்பர் இருக்கு இல்லையா, செம்பு, அதுல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் ஒரு ஆசாரியனோ அல்லது பிரதான ஆசாரியனோ அந்த இடத்துல வரும்பொழுது அவர் இந்த இடத்துல தண்ணீரை பார்க்கும்பொழுது யாரோடைய பிரதிபலிப்பை பார்ப்பாரு? தன்னுடைய பிரதிபலிப்பை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பார். ஸோ அதே போல தான் நாம் வசனத்தை படிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் யாரோடைய பிரதிபலிப்பை பார்க்குறோம்? நம்முடைய பிரதிபலிப்பை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். என்ன காட்டுதுன்னா எங்க எதை மாற்றிக்கொள்ளணும் என்பதை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஏன் காட்டுது? ஆசாரின் அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க, என்ன பண்ணி ஆகணும்? கிளீன் பண்ணணும். இது இல்லாம ஆசாரி ஊழியம் செய்ய முடியுமா? அந்த ஊழியத்தை தேவன் அங்கீகரிப்பாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசாரியனுக்கு மெயினா எங்க ஊழியம்? உள்ள. அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஆசாரியன் முதல்ல தன்னைத்தான் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள சேஞ்ச் இல்லாம தேவனுக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஊழியம். அப்படின்னா நமக்குள்ள குணலட்சண மாற்றம் இல்லாம, நமக்குள்ள ஒரு மறுரூபமாக்கப்படுதல் இல்லாம, நம்மளை நாமளே மாத்திக்காம இந்த ஊழியத்தை செய்யணும்னு முற்பட்டோம்னா தேவனுடைய அங்கீகரிப்பு அதை நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம பார்க்கும்பொழுது அல்லது ஒவ்வொரு ஸ்டடி அட்டன் பண்ணும் போதும் ஒவ்வொரு மீட்டிங் அட்டன் பண்ணும் போதும் நமக்குள்ள நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியங்களை வேத வசனங்கள் சுட்டி காட்டுதா இல்லையா? கிளியரா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுது. ஏன்னா இதே அப்போஸ்தலன் பவுல் அழகா எழுதுறாரு. நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ரோமர் 3:23 சொல்றாருன்னா, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்? பாவம் செஞ்சிட்டோம். தேவ மகிமை அற்றவர்களாக என்ன பண்ணியாச்சு? நாம மாறியாச்சு அப்படிங்கிறார்.
ஸோ அதுதான் யாக்கோபு எப்படி சொல்றாருன்னா, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் போன உடனே தன் சாயல் இன்னதென்று என்ன பண்ணிடுறாரா, மறந்துடுறாரு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நாம இப்படிதான் வேத வசனம் பார்த்த உடனே சில ரியாக்ஷன் காட்டுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் ரொம்ப என்னவா இருக்கிறேன், மோசமா இருக்கேன், பார்த்துட்டு போயிடுறது, அவ்வளோதான். அதுக்கா பார்க்குறோம், வேற எதுக்கு பார்க்குறோம்? அப்படின்னா எதுக்காக என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக நம்மளை நாமளே பார்த்து சொல்லணும். இந்தந்த ஏரியாலலாம் நான் என்னவா இருக்கேன், வீக்காக இருக்கேன், இந்தந்த ஏரியாவில் நான் இன்னும் என்ன பண்ணலாம், நல்லா சர்வ் பண்ணலாம். இந்த இடத்துல என்னுடைய கேரக்டரில் இந்த இடத்துல வீக்னஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, இங்கே தான் குறைபாடுகள் இருக்குது. கர்த்தருடைய உதவியோடு இதை நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளணும். இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளை நாமளே சரி செய்து கொள்ளக்கூடிய இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னன்னா சாங்டிஃபிகேஷன். தமிழில் எப்படி சொல்லலாம்னா பரிசுத்தமாக்கப்படுதல். நம்மளுடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து ஓட்டம் முடிக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னன்னா பரிசுத்தமாக்கப்படுதல் ப்ராசஸ், சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸ். அதில் எக்கச்சக்க முடிவுகள் உள்ள என்ன இருக்குன்னு அடங்கி இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்ல, கான்சக்ரேஷன் முடிஞ்சு, அது ஒரே டிசிஷன் தான். அந்த ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம். ஆனால் இந்த பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள்ள ஒரு டிசிஷன் இல்லை, மில்லியன் டிசிஷன் இருக்குது. லட்சக்கணக்கான முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் என்னவா இருக்குங்க, எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல அவரோட கூட நம்ம ஒத்துழைக்கும் பொழுது தான் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல் நமக்குள்ள சரியாக நடக்குங்கிறத பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு ஆசாரியன் நாங்கள் போகும்பொழுது பார்ப்பார் தண்ணீர் தொட்டியை, அவருடைய பிரதிபலிப்பை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதை தவிர்த்து வேற என்ன பார்ப்பார், நீங்க அதை பார்த்தா கூட சொல்லிடலாம், வானத்தை பார்க்கிறாரா, அவர் பார்க்கிறாரு, அது விட்டுருங்க. அதை தவிர்த்து அப்படி பார்க்கும்போது என்ன பார்க்க முடியும், காப்பர் பார்க்கலாம். ஏன்னா தண்ணீர் எப்படிதான் இருக்கும், பியூரா இருக்கும் பொழுது அது என்ன உலோகன்றது அந்த மெட்டல் பார்க்க முடியும்ல, அந்த காப்பர் பார்க்க முடியும்ல. அப்படின்னா நாம தேவ வசனத்தின் மூலமாக எதையும் பார்க்கிறோம், நம்மளையும் பார்க்கிறோம், எதையும் பார்க்கிறோம், காப்பரையும் பார்க்கிறோம். அப்ப காப்பர் எதை அடையாளப்படுத்துது பைபிள்ல, காப்பர் எதை அடையாளப்படுத்துது? உதாரணத்துக்கு கோல்டு எதை அடையாளப்படுத்துது, தெய்வீக சுபாவம். அப்ப காப்பர் பரிபூர்ண மனுஷீக சுபாவத்தை அடையாளப்படுத்துது. அப்ப அப்பேற்பட்ட பரிபூர்ண மனுஷீக சுபாவத்தில் இருந்துட்டது யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ வசனத்தை விட்டு நோக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். ஒன்னு யாரை பார்க்கிறோம், நம்மள. இன்னொன்னு யாரை பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் அதில் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவருடைய பிரச்சனைகளை எப்படி சந்திச்சார் அப்படிங்கிறத பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் தன்னை எப்படி அவர் நடத்திக்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்கிறோம், அவர் எப்படி அவருடைய அர்ப்பணிப்பை நிறைவேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய குறைபாடுகளை மட்டும் பார்க்கறது இல்லை, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையா என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல இதை நம்ம மாத்திக்கணும்ன்றது அழகா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஏன்னா மனவாட்டி வகுப்பார் தன்னை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயத்தப்படுத்திக்கணும்னு பார்க்குறோம். எங்க ரெடி ஆகணும்னே தெரியாம ஆயத்தமாக முடியுமா? உதாரணத்துக்கு மேரேஜுக்கு போனோம், மேரேஜ் ட்ரெஸ் போடணும், அதுக்கே உரிய பர்ஃபெக்ட் அரேஞ்ச்மெண்ட்ல போகணும்ல. இங்க கொஞ்சம் அங்க லூஸ் ஆயிருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா? அது மனவாட்டிக்கு உரிய ஒரு ஆடையா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதை நமக்கு அழகா சரி செய்யறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்டடி, தனிப்பட்ட வேத தியானம். அப்படின்னா நான் ஏன் நோட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கலாம்னு சொன்னா, சில விஷயத்தை இப்போ நோட் பண்ணலாம் தான். ஸோ இப்போ சில ஆக்ஷன் எடுக்கலாம். ஆக்ஷன் யார் மேலே எடுக்கிறது, யார் மேலேயும் இல்லை, நம்ம மேலே நாமளே ஆக்ஷன் எடுத்துக்கலாம். என்ன ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஷன் ஐட்டம் 1, நாம் ஒரு பர்சனல் ஸ்டடி கமிட்மெண்ட் கொடுத்துக்கலாம். யாருக்கு? நமக்கே. ஹானஸ்டா நேர்மையாக திங்க் பண்ணலாம், யோசிக்கலாம். ஒரு வாரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை
அது சம்பந்தப்பட்ட காரியங்களை எவ்வளோ நேரம் தியானிக்கிறோம். பிரதர் நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் பிரதர், பரவாயில்ல 2 தடவையாக மாற்றுங்க பிரதர். நான் 5 நாள் பிரதர், பரவாயில்ல 6 என்ன பண்ணுங்க மாற்றுங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல தேவன் எடுத்த உடனே பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறாரா? இல்லை, ப்ராக்ரஸ் எதிர்பார்க்குறாரு. அடுத்தடுத்த படிநிலைமைகளுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போங்க அப்படிங்கிற. ஸோ அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, தேவன் ஓவர் நைட்டில் ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மாற்றத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் வாரத்துக்கு ஒரு செஷன் நாம் இன்க்ரீஸ் பண்ணோம்னாலே வருஷத்துக்கு 52 செஷன் என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்படின்னா ஏன் இதை பண்ணணும்? இப்படி தான் சத்தியத்தின் மேல உள்ள அன்பை என்ன பண்ணுறோம்? லவ் இருந்தால் தான் படிப்போம், தியானம் பண்ணுவோம். அது மேலே லவ்வே இல்லைன்னா இது நடக்காது. நம்ம லைஃப் எது நடக்காது? தனிப்பட்ட வேத ஆராய்ச்சி, தனிப்பட்ட தியானம் தான் நடக்காது. வருவோம், இங்கிலீஷா வருவோம், அட்டன் பண்ணுவோம், சப்ஜெக்ட் நல்லா கேட்போம், போயிடுவோம். யார் சொன்ன மாதிரி? யாக்கோபு இப்பதான் சொன்னார். என்ன சொன்னாரு? கொஞ்சம் வேற ஃபார்மேட்ல சொன்ன, கண்ணாடியில பார்த்து அப்படியே பேச மறந்துடுற மாதிரி. வருவோம், போவோம், அடுத்த வேலை என்ன ஆயிரும்? போயிடும். அப்படியே அப்படின்னா இப்படி இருந்தோம்னா வஞ்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஐயோ, அருமையான வாய்ப்புகள் யாருக்கு பிரகாசமா இருக்குது? வஞ்சிக்கப்படுறதுக்கான அருமையான பிரகாசத்துக்குரிய வாய்ப்புகள் நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வஞ்சகம் என்பதை இப்படி நடக்குமா? எப்படின்னா, யாருன்னா உங்ககிட்ட வந்து இப்போ நான் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்களா? பிரதர் உங்களுக்கு கொஞ்சம் நான் வஞ்சிக்க போகிறேன் பிரதர், கொஞ்சம் வஞ்சிக்கட்டுமா அப்படின்னு கொஞ்சம் பர்மிஷன் வாங்கிட்டு வஞ்சிப்பாங்களா? நிச்சயமாக கிடையாது. இந்த இடத்துல அது ஈஸியாக என்ன பண்ணிடலாம். வஞ்சகம்னாலே அதை கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும்? கடினமாக இருக்கும். உண்மையான வஞ்சகம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சத்தியத்தை போலவே இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உதாரணத்துக்கு திருத்துவம் டாக்டரின் வச்சு ஏமாற்ற முடியுமா? நரக போதனை வச்சு ஏமாற்ற முடியுமா? முடியாது. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? சில சமயத்தில் கேட்கறதுக்கு சரியாதாங்க இருக்கு, உணர்வதற்கு கூட சரியாதாங்க என்ன ஆகுது இருக்குது. ஏன்னா அந்த வஞ்சகத்தை எப்படி கூட வரும்னா சரியான வார்த்தைகளை கூட என்ன பண்ணணும்னா பயன்படுத்தும். அது பைபிள் வசனத்து கூட கோட் பண்ணும், ரசல் ரைட்டிங்ஸ் கூட என்ன பண்ணும்? கோட் பண்ணும். ஆனா அது உங்களை தேவன் கிட்ட இருந்து விலக செய்யுமே தவிர்த்து தேவன் கிட்ட தான் வழிநடத்தாது. ஆபத்தா இல்லையா வஞ்சகம்? ரொம்ப ஆபத்து. கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல விஷம் கலந்துட்டாங்க. ஆனா கலர் எதுவும் மாறல, அப்படியே இருக்குது. பார்த்தா எப்படி இருக்கும்? கிளீனா தானே இருக்குது, ஸ்மெல்லு கூட நல்லா தானே இருக்குது, நார்மலா தானே இருக்குது. எடுத்து குடிச்சு பார்த்தா என்ன ஆயிடும்? செத்தே போயிடுவாங்க. புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, பார்ப்பதுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்காதுன்னா பெருசாக டேஞ்சரெல்லாம் தெரியாது. ஏன்னா அது பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் ஆவிக்குரிய வஞ்சனை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ கேள்வி, ஹானஸ்டாக சொல்லலாம், நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லலாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மதியில் இப்பேற்பட்ட வஞ்சகத்தை நம்ம மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. நாம நமக்கே உரிய வாய்ப்பை அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதி செய்வதை தடை செய்யக்கூடிய அளவுக்கான வஞ்சகத்தை, வஞ்சக ரீதியிலான வழி நடத்துதல நம்ம மத்தியில செய்வதற்கு பெயர் சபையிலிருந்து ஒரு போதகர் வருவாரா? இல்ல போப்பு வந்து நம்மளை வஞ்சிக்க போறாரா? இல்ல. யார் மத்தியில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நம்ம மத்தியில. நம் சகோதரர்கள் வருமா? எஸ், அருமையா பிரதர் ரசல் காலத்தில் நடந்துச்சே. யெகோவாஸ் விட்னஸ் எப்படி உருவாச்சு? எப்படிதான் உருவாச்சு? வேற எங்கன்னா பெயர் சபையில இருந்து உருவாச்சா? எங்க இருந்தா? இங்க இருந்துதான்
பிரதர் ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட்னால தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட வஞ்சனை என்னாச்சுன்னா வந்துச்சு. அவருடைய பழைய சப்ஜெக்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பழைய சப்ஜெக்ட் ஜட்ஜ் ரூதர்ஃபோர்டு. இப்போ டாக்டரின் என்ன பண்ணிட்டாரு, சேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்போ அத்தனை வேதமானவர்கள் என்ன பண்ணிட்டாரு, திசை திருப்பிட்டாரு. அத்தனை பேருக்கும் என்ன வாய்ப்பு, காலி சபை வாய்ப்பு என்ன பண்ணிட்டாங்க, எழுந்துட்டாங்க. யாரை நம்பி போனவங்க, நம்ம ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் பிரதர் நம்பி போனவங்க. புரியுதுங்களா? ஆவிக்குரிய வஞ்சனை இப்படிதான் வரும். இப்போ கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, நாம் இப்பேற்பட்ட வஞ்சனைகள் தப்பிக்கலாமா தப்பிக்கூடாதா? யாருன்னா காப்பாற்ற முடியுமா? யார் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேற யாருன்னா காப்பாற்ற போறாங்களா? யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க. சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய சகோதரர்கள் வாய்ப்பே கிடையாது. யாரும் என்ன பண்ண போறது கிடையாது, காப்பாற்ற போறாங்க. எல்டர்ஸ் நோ சொல்லலாம், ஆனா அவங்களாம் வந்து காப்பாத்திக்கலாம் இருக்க மாட்டாங்க. யார் தான் அவங்க வேலை இது சத்தியம் என்று சொல்றது தான். சரி, இப்படி எல்டர்ஸே வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கா? ஓஎஸ். அப்போஸ்தலன் பவுல் எபேசு பட்டணத்தின் மூப்பர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி, அப்படின்னா அப்படி சொல்லும் பொழுதே அந்த ஸ்பிரிட் உடைய சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எபேசு பட்டணத்துல இருந்து இருக்கிறாங்க. எப்படி வேணா வரலாம். அப்ப என்ன கேள்வி பிரதர், அப்ப எப்படிதாங்க எஸ்கேப் ஆகுறதுல இருந்து, எப்படிதான் எஸ்கேப் ஆகுறது? அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம போகலாம். கள்ள நோட்டு தெரியல நமக்கு, கள்ள நோட்டு. ஸோ இந்த இடத்துல பேங்க் டெல்லர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எங்களை பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல, இது ப்ராபப்ளி அப்ராட்ல தான் வந்து இருக்கும். இந்த டாலர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டாலர், இந்த கரன்சி ஜென்யூனா இல்லையான்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஏன்னா கள்ள நோட்டு எப்படி அடிப்பாங்க, பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும், நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும், ஆனா ஃபேக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? மார்க்கெட்ல ஒவ்வொரு கள்ள நோட்டு வரும்போதெல்லாம் பேங்க்காரங்க வந்து அந்த கள்ள நோட்டு எடுத்து வந்து காமிச்சு, இப்படிதான் கள்ள நோட்டு இருக்கும், இந்த நோட்டு வந்தா என்ன பண்ணுங்க பார்த்து கண்டுபிடிங்க. அப்படியா? அப்படி ஒவ்வொரு வாட்டி கள்ள நோட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும்ல, பாருங்க இப்படி ஒரு கள்ள நோட்டு இருக்குது, இந்த ஒரு கள்ள நோட்டு இப்படி இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? சரி, வேற எப்படி கண்டுபிடிப்பாங்க? என்ன பண்ணுவாங்களா, நல்ல நோட்ல நிறைய நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்களாம். திருப்பி 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 நல்ல நோட்டை ஹேண்டில் பண்ண 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 என்ன ட்ரெயின் ஆயிடும்னா, நல்ல நோட்டுடைய வெயிட் என்ன, நல்ல நோட்டுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், நல்ல நோட்டோட இங்க் எப்படி இருக்கும், நல்ல நோட்ல வாட்டர் மார்க் எப்படி இருக்கும், சில செக்யூரிட்டி த்ரெட்லாம் இருக்கும் டாலர்ஸ்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத நல்ல நோட்டு கூட நிறைய பழக 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 ஆட்டோமேட்டிக்கா ஒரு கள்ள நோட்டு வந்துருச்சுன்னா சம்திங் ராங் அப்படின்றது என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சுவாங்க. அப்படியே இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு, என்ன புரியுது, எப்படி கண்டுபிடிக்க முடியும் நாம அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கள்ள உபதேசம், ஒவ்வொரு ராங் டாக்டரின்னு அப்படின்னு வர வர அது என்னன்னு போய் அதில் ட்ரெயின் ஆகிட்டு வர்றதா? இல்லவே இல்லை. எதில் பழக்கப்பட்டுட்டே இருக்கணும், ரெகுலரா வேலை வசனம், ரெகுலரா வால்யூம் ஸ்டடிஸ், ரெகுலரா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, தேவனே எனக்கு அதை வெளிப்படுத்துங்க, அதுல பிரேயர், அது வெளிப்படுத்தின பிறகு அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்து அப்ளை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம், என்ன ஆயிடுவோம், நாம ஈஸியா என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திடீர்னு உதாரணத்துக்கு ஒருத்தர் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, சப்ஜெக்ட் எடுக்கும்போது என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தோம்னா, இப்படி ட்ரெயின் ஆயிருந்தோம்னா எங்கேயோ பாயிண்ட்டை மாத்துறாருன்னா அந்த சமயத்துல டக்குன்னு என்ன வசனம்லாம் மைண்ட்ல வராது, ஆனா என்ன கண்டுபிடிச்சிருவோம், ஏதோ தப்பு இருக்குது, ஏதோ ராங், சம்திங் ராங் அப்படின்றத என்ன பண்ணிடுவோம்னா கண்டுபிடிச்சிருவோம். அப்படின்னா ரொம்ப சீரியஸா தேவனுடைய வார்த்தைகள் இப்படி ட்ரெயின் ஆனா மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்கவே முடியும். இப்படி ட்ரைனிங்கே இல்லாத ஒரு பேங்க் டெல்லர் இருக்காருன்னா கள்ள நோட்டு விற்கிறவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான், ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுங்க. ஆனா ஒருத்தர் செம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கிறவர்கிட்ட எதுனா பண்ண முடியுமா, எதுனா வேலை காட்ட முடியுமா,
ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, என்ன செய்ய முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு எபிரேயர் 5:14, நமக்கு தமிழ் வேர்ஷன் தெரியும், அதனுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன். NWT அழகா இருக்கும். திட உணவோ முதிர்ச்சி உள்ளவர்களுக்கே உரியது, சரியது தவறு எது என்பதை பிரித்து பார்க்க தங்களுடைய பகுத்தறிவும் திறன்களையும் பயன்படுத்தி பயிற்று வித்திருக்கிற ஆட்களுக்கே புரியுது. ஸோ அப்படி நான் இங்கிலீஷ்ல அழகா இருக்கும், பை ரீசன் ஆஃப் யூஸ், ரெகுலரா ரிப்பீட்டடா தேவனுடைய வார்த்தைகளை கேட்க 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 அவங்க தெளிவா எதை கண்டுபிடிச்சிருவாங்களாமா, எது சரி எது தவறு. அது அழகா என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரையறுத்து காமிச்சிருவாங்க. இப்படி அருமையா இருந்துட்ட தேவனுடைய பிள்ளைகள்ல ஒரு மாபெரும் ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்? பெரோயா பட்டணத்தார். கரெக்டா? நம்ம அவங்களை குறித்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலி. அப்படின்னா 2 எக்லீஷியாவை கம்பேர் பண்றாரு. இப்படி கம்பேர் பண்றது கரெக்டா? கரெக்டா தப்பா? கம்பேர் பண்ணக்கூடாதா? கம்பேர் பண்ணக்கூடிய விதத்துல கம்பேர் பண்ணலாம். பவுலே என்ன பண்ணிட்டாரு? கம்பேர் பண்ணி இருக்கிறாரு. யாரை காட்டிலும் நற்குணசாலிகள் சொல்லிட்டாரு. தெசலோனிக்கே எக்லீசியா காட்டிலும் பெரேன் எக்லீசியா பெட்டர் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஒரே வசனம் தான். ஒரு சீரியஸ் பைபிள் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்டே இதுல என்ன இருக்குன்னா ஒரே வசனம் தான். ஒரு தீவிரமான ஒரு வேதமானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ப்ளூ பிரிண்டே இந்த வசனத்தை என்ன ஆகுதுன்னா இருக்குது. இந்த இடத்துல நற்குணசாலிகள்னு தமிழ்ல இருக்குங்கல்ல, இங்கிலீஷ்ல தேவர் நோபல் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நோபல் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசல் பேர் என்ன எழுதுறாருன்னா, ஒருவேளை பிறப்புல அவங்க உயர்ந்த ஸ்தானத்துல இருந்திருக்கலாம்னு சொல்றாரு ரசல் பேர். பட் அதை காட்டிலும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எதுல நோபலா இருந்திருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸலண்ட் கேரக்டர் அண்ட் மைண்ட், அவங்களுடைய குணலட்சணத்திலையும் அவங்களுடைய சிந்தனையிலையும் எக்ஸலண்டான ஒரு வளர்ச்சியை யாரை காட்டிலும் காண்பித்து இருக்கிறாங்க? தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை காட்டிலும் அவங்க காண்பிச்சதற்கான காரணம் வெரி குட் பிரதர். வேத வாக்கியங்களை யாரு யாரு அவங்களே அவங்களே யார் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க? ஈவன் இன்க்ளூடிங் ஆதிகால சபையில சர்வீஸே மெஜாரிட்டி இப்படி கிடையாது. எப்படி இப்படி எப்படின்னா ஒரு சகோதரன் பேசுறாரு, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம்ல. நோ 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 இது இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. மெஜாரிட்டி இது இல்லை. எப்படி இருந்திருக்கு வேற? பெரிய பட்டணத்தார் பைபிள்ல இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? வேத ஆராய்ச்சியை ஒவ்வொரு தனி நபரும் செய்திருக்கிறாங்க. ஏன் தெசலோனியருக்கு லெட்டர் போட்டாரு? என்னன்னு? கிறிஸ்துவின் நாள் சமீபமா இருக்கிறது என்று சொன்னால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்ன்ற லெட்டரை தெசலோனியருக்கு போட்ட பவுல் ஏன் பெரிய பட்டணத்தாருக்கு போடல? ஏன் போடல? ஏன் போடல? அவங்க கிளாரிட்டியா இருக்கிறாங்க. அவங்களை யாரும் என்ன பண்ணிட முடியாது, ஏமாத்திர முடியாது. அதனாலதான் தெசலோனிக்கேயர்களை காட்டிலும் யார் பெட்டர்ன்றாரு? பெரோயா பட்டணத்தார் பெட்டர் அப்படின்னு. நாம யாரு? ஆசைய கேட்கல, ஆசைய கேட்கல. யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் இருக்குங்க, வித்தியாசம் இருக்கு. ஆசைக்கும் சித்தத்துக்கும் விருப்பம் இருக்கு. ஆசைதான் என்ன ஆகணும்னு, பெரிய பட்டணத்தரமா ஆகணும் அப்படியே ஆசைப்பட்டுட்டே போறதுக்கு இல்லை. அதுவா என்ன பண்ணணும்? மாறணும். அப்படி மாறிட்டா ஒருவேளை ராஜ்யத்தை என்ன சொல்லுவாங்க, என்ன எழுதுவாங்க? உதாரணத்துக்கு வெள்ளூர் எக்லிஷாவை காட்டிலும் நாகர்கோயில் உள்ளவர்கள் நற்குணசாலி. கோயம்புத்தூர் எக்லிஷாவை காட்டிலும் நாகர்கோயில் உள்ளவர்கள் நற்குணசாலி. பாண்டிச்சேரி எக்லிஷாவை காட்டிலும் நற்குணசாலி.
திருநெல்வேலி எக்லிஷாவை காட்டிலும் நற்குணம். பிரதர் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கே பிரதர். எஸ், பட் அது என்ன ஆகணும்? நம்ம நிறைவேறணும். அப்படி நிறைவேறணும்னா என்ன பண்ணாங்க? டெய்லி, அது ரொம்ப முக்கியம், ஆராய்ஞ்சாங்க. எப்போ? டெய்லி. அதுதான் சங்கீதக்காரங்கள் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, உமது வேதத்தை நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்படின்னா இந்த இடத்துல அந்த தியானம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் ஆஃபீஸ் போகிற இடத்துல படிச்சுட்டு போகிறதா? அப்படி இல்லை. அது ப்ராக்டிக்கலாக என்ன ஆகாதுன்னு செட் ஆகாதுன்னு தெரியும். அப்படின்னா இந்த இடத்துல தொடர்ந்து கான்ஸ்டன்ட் மென்டல் கம்பேனியனாக யார் இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம். அதாவது நம்ம போகக்கூடிய எல்லா இடத்துலையும் துணையாக எது செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்து. எப்பப்போ நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவுகள்லையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக எது சரி எது தவறு என்று எதன் பிரகாரம் முடிவு எடுக்கணும். வேதத்தின் பிரகாரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கணும். அப்படி வேதத்தின் பிரகாரம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வேதத்தை தியானிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றாரு? சர்ச்சிங், தேடுறது. எப்படி தேடலாம்? மேலோட்டமாவா, ஆழமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடல் இருக்கிறதுனால முத்து எப்படி எடுப்பாங்க? மேலேயே கிடைச்சிருமா? என்ன பண்ணணும்? ஆழமா போகணும். அப்படின்னா வேத ஆராய்ச்சியில் நாம் எப்படி போகணும்? we must go deep. அப்படின்னா எவ்வளோ ஆழமாக குதிக்கணும்? ரொம்ப ஆழமாக குதிச்சு என்ன பண்ணணும்? படிக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல மேலோட்டமாக படித்தோம்னா மேலோட்டமான புரிந்து கொள்ளுதல் தான் கிடைக்கும். மேலோட்டமான புரிந்து கொள்ளுதல் நம்மளை காக்குமா? ப்ரொடெக்ட் பண்ணுமா? காக்காது. ஏன்னா வஞ்சனை வந்து மேலோட்டமாக வருமா? ஆழமாக வர வஞ்சனை. அப்போ வஞ்சனை ஆழமாக வருதுன்னா நம்மளுடைய தியானம் மேலோட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நம்மளால எஸ்கேப்பில் ஆக முடியாது. அதுக்கு தான் நீதிமொழிகளில் ஞானி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது NASB வெர்ஷனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. வாசிக்கலாம் சிஸ்டர். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். நீ பகுத்தறிவுக்காக கூப்பிட்டு புத்தியை பெற உன் சத்தத்தை உயர்த்துவாயாயில், அதை வெள்ளியை போல் நாடி மறைக்கப்பட்ட புதையல்கள் போல் தேடுவாயாயில், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ பகுத்தறிந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அழகா இருக்கு இந்த வசனம். எதுக்காக கூப்பிட்டு? பகுத்தறிவுக்காக கூப்பிட்டு புத்தியை பெற உன் சத்தத்தை உயர்த்துவாயாகில். இதை லிட்டரலா யோசிச்சு பாருங்க. புத்தியை பெற சத்தத்தை உயர்த்துறது. தேவன் கிட்ட கதறி கேட்கிறது, தேவனே எனக்கு எது வேணும், இந்த விஷயத்துல புரிந்து கொள்ளுதல் எனக்கு தேவை. அது எப்படி தேடணுமா? அதை வெள்ளியை போல. எப்படி தேடுவோம் வெள்ளிய? மறைக்கப்பட்ட புதையல்களை போல தேடுவாயாகில். இப்படி சத்தியத்தை தேடணும் நம்ம வாழ்க்கையில. அப்பதான் தெரிஞ்சுப்போமேவா என்னன்னு. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன, கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன அப்படின்ற ஒரு புரிந்து கொள்ளுதலே எப்பதான் கிடைக்கும்? வெள்ளியை போல மறைக்கப்பட்ட புதையல்களை போல தேடணும்னா. மறைக்கப்பட்ட புதையல்களை எப்படி தேடுவாங்க? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கடப்பாரை எடுத்து தேடினா புதையல் கிடைக்குமா? அந்த அளவுக்கு ஆழம் கிடைச்சா புதையல் கிடைச்சிருமா? என்ன பண்ணணும்? தோண்டி 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 இன்டென்ஸா என்ன பண்ணணும்? தோண்டி எடுக்கணும். எதை? சத்தியத்தின் ஆழங்களை. இப்படி சத்தியத்தை தோண்டக்கூடியவர்களா இருந்தோம்னா ஏமாற்ற முடியுமா? வஞ்சனையில எளிதாக விழுந்துருவோமா? வாய்ப்பே இல்லைங்க. அதுதான் இந்த இடத்துல இந்த சத்தமை கூப்பிட்டு அப்படின்னு பார்த்தோம்ல, அதனுடைய கிரீக் வேர்டு என்ன அதனுடைய அர்த்தம் கொடுக்குதுன்னா, காரா அப்படின்ற ஒரு ஹீப்ரு வேர்டு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவருடைய கவனத்தை, இங்கே தேவனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தீவிரத்தோடு ஒருவர் தன் சத்தத்தை உயர்த்துவதே இது துல்லியமாக வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு, தேவனே இங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனிங்க, எனக்கு என்ன வேணும்? புரிந்து கொள்ளுதல் வேணும்.
அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு ஒரு தீவிரத்தோடு ஒருத்தர் கூப்பிட்டா இருக்கும் பாருங்க, அந்த வீரியத்தை அந்த வார்த்தை என்ன பண்ணுதான், அடையாளப்படுத்துதான். இது கொஞ்சம் எளிமையா புரிந்து கொள்வதற்கு, ஒரு பட்டணத்துக்குள்ள, உதாரணத்துக்கு நாகர்கோயிலுக்குள்ள டூரிஸ்ட் வராரு. அவர் எப்படி சுத்தி பார்ப்பாருங்க? கேஷுவலா அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு, ஓகே இந்த இடமா இந்த இடமா அப்படின்னு அப்சர்வ் பண்ணிட்டு போவார் டூரிஸ்ட். டிடெக்டிவ் வர்றாரு, அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவாரு? எப்படி தேடுவாரு? டூரிஸ்ட் மாதிரி இருப்பாரா? இதில் நாம் எப்படி இருக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுப்பீங்க. வேத வசனத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி ஆராயணும், டூரிஸ்ட் மாதிரி போகிறதுல என்ன இருக்கும்? வரோம், மண்டாவா வசனமா சப்ஜெக்டாக கேட்டு அப்படியே போகிறது. டிடெக்டிவ்னா டிடெக்டிவ் ஏமாத்திட முடியுமா? யாருன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட் பேசி ஏமாற்ற முடியுமா? ஒரு பாயிண்ட் பேசி ஏமாற்ற முடியுமா? வாய்ப்பே இல்லை. செரோயா பட்டணத்தார், அதனால தான் யாராலும் என்ன பண்ண முடியல, ஏமாற்ற முடியும். அடுத்தது கிரிட்டிக்கலி அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதன் பொருள் என்னன்னா, எந்த போதகரும், எந்த பிரசங்கியும், எந்த மூப்பரும், எந்த எழுத்தாளரும் அவர்கள் மிக சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்? எவ்வளோ அருமையான பாடம் எடுக்கக்கூடிய சகோதரனாக இருந்துட்டாலும் சரி, அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பிரசன்ட் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அருமையான நல்ல எல்டர்ஸா இருந்துட்டாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை நாம அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை, வார்த்தைகளை தனிப்பட்ட ரீதியில ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு அவங்க சொல்றது சரின்னு உறுதி செய்யாம அவங்க சொல்றத அப்படியே ஏத்துக்காம, நோ 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 பெரிய பட்டணத்தார் அதை பண்ணவே கிடையாது, பண்ணவே கிடையாது. யாருக்கு the great apostle பவுல், அவரு வந்து ட்ரூத் சொல்லும் போது பவுல் கிட்டே சொன்னது என்ன? அப்பா அவங்க, பவுல் நீங்க பவுல் தான், அப்போஸ்தலன் தான், சரிதான், ஆனா செக் பண்ணிட்டு என்ன பண்றோம்? ஏத்துக்கிறோம். செக் பண்ணிட்டு ஏத்துக்கிறோம். இப்படி நாம செய்யறது அவங்க கிட்ட காட்டக்கூடிய அவமரியாதையா? கிடையாது, கிடையாது. அப்படின்னா இந்த இடத்துல இப்படிதான் நாம செய்யணுங்கிறத தேவன் என்ன பண்றாரு? விரும்புறார். அதுதான் தெசலோனியருக்கு போக எழுதுறாரு, திரும்பி தெசலோனியருக்கு எழுதுறாரு பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். திரும்பியோட கேள்வி, இந்த வார்த்தை என் பெரிய பட்டத்தார் சொல்ல, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவங்க யாருக்கே டெஸ்ட் வச்சிருங்க, பவுலுக்கே என்ன பண்ணிருக்காங்க? டெஸ்ட் வச்சிருக்காங்க. அதனால இது என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லல. ரசல் பிரதர் 6th வால்யூம் 232ல எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, ஆதி திருச்சபையினர் அப்போஸ்தலர்களின் பாதங்களில் கற்றுக்கொள்பவர்களாக அமர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எதையும் சிந்திக்காமல் கேள்வியின்றி அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனநிலைமையோடு இல்லை. அப்படின்னு அர்த்தம், பவுல் சொல்லிட்டாருங்க, பேதுருவே சொல்லிட்டாரு, யோவானே சொல்லிட்டாரு, அதனால நம்ம அப்படியே ஏத்துக்கலாம். நோ, அந்த மைண்ட் செட்டே யாருக்கு கிடையாது, ஏர்லி சர்ச்சுக்கு கிடையாது. மாறாக ஆவிகளை சோதித்தறியவும் சொல்லப்படும் சாட்சிகளை, அதாவது போதனைகளை ஆராய்ந்து உறுதி செய்யக்கூடிய மனநிலைமையில இருந்திருக்கிறாங்கன்னு ரசல்பர் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்றாரு? இத ஏன் சொல்றாரு? யாருக்கு சொல்றது? நமக்குதான். இது யாருக்கே பொருந்தும் ரசல்பர் சொல்றாரு, தனக்கே பொருந்தும் சொல்றாரு. பிரதர் ரசல் சொல்லிட்டாரு, இது என்ன பண்ணிக்கலாம், ஏத்துக்கலாம். நோ, பிரதர் ரசலே சொல்லியிருந்தாலும் அது எதுல உறுதி செய்யப்பட்டிருக்கணும்? ஸ்கிரிப்சர், வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? உறுதி செய்யப்பட்டிருக்கணும். ஏன்னா டேவிட் வரான் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவார். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சில சமயத்தை விளையாடுற விளையாட்டு ரீபிரின்ஸ் கேம் அப்படின்னு. ரீபிரின்ஸ் கேம் அப்படின்னு, ரீபிரின்ஸ் கேம் நமக்கு சாதகமான ரீபிரின்ஸ், அதை மாத்திரம் முழுசா இல்ல கொஞ்சம் 3 சென்டென்ஸ்
அதுக்கு முன்னாடி என்ன பேராகிராஃப்? நோ அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், காட்ட மாட்டேன். 3 சென்டென்ஸ். அதுக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும். தட் இஸ் கால்ட் ரீப்ரிண்ட்ஸ் கேம். அந்த ரீப்ரிண்ட் கேம் யாருன்னா விளையாடுனா எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு பர்சன் ஏ பர்சன் பி வச்சுக்கலாம், அல்லது இப்படி எடுத்துக்கலாம். பிரதர் ஏ பிரதர் பி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். 2 பேரும் எக்லிஷா வராங்க, 2 பேர்கிட்டையும் பைபிள் இருக்கு, 2 பேர்கிட்டையும் வால்யூம்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. பிரதர் ஏ என்ன பண்ணுறாருன்னா ரெகுலராக சண்டே அட்டன் பண்ணுறவர், சரிங்களா? சப்ஜெக்ட் நல்லா கேட்பார், என்ஜாய் பண்ணுவார் சப்ஜெக்டை. ஆனால் வார நாள் முழுக்க பர்சனல் ஸ்டடின்னு ஒன்றுமே கிடையாது, தனிப்பட்ட தியானம்னு ஒன்றுமே கிடையாது. அங்கங்கே படிப்பார், ஆழமான போய் என்ன பண்ண மாட்டார், படிக்க மாட்டார். ஆனால் பிரதர் பி அவரும் ரெகுலர் அட்டன் பண்ணுவார், கேட்பாரு. ஆனால் வார நாட்கள் முழுக்க அவருடைய திராணிக்கு தக்கதாக ஆழமா வேதத்தை ஆராய்ந்து தனிப்பட்ட ரீதியில் அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த இடத்துல எது சத்தியம் நல்லா ஆராய்ஞ்சு படிக்கக்கூடியவராக இருப்பார். கேள்வி கேட்டு அது உண்மையா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணக்கூடியவர். ஒரு நாள் தவறான உபதேசத்தை கொண்டு ஒரு சகோதரன் வந்துட்டார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்டட், பெர்சுவேசிவ் அண்ட் சவுண்ட்ஸ் வெரி பிப்ளிக்கல். அதாவது பேச்சு திறன் நல்லா கிஃப்டட் அவருக்கு. பெர்சுவேசிவ் அப்படின்னா என்னன்னா பேச்சிலே இழுத்துட முடியும், அப்படி ஒரு தாளந்து இருக்கக்கூடியவர் இருக்காருன்னு வைங்க. அதுவும் பைபிள்ல உண்மைன்னு சொல்ற மாதிரியே பேசக்கூடியவரா இருக்கிறாரு. வெளியரங்கமா ஒரு தவற உள்ள நுழைக்க வைக்காம மறைமுகமா சற்றுலா ஒரு தவறு அப்படி உள்ள விடுறாரு. அந்த தவறு மேல ரேப்பிங் எப்படி போடுறாருன்னா சத்தியத்தை வச்சு உள்ள என்ன இருக்குது, சாக்லேட்டுக்குலாம் ரேப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா ரேப் பூசி 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 உள்ள என்ன இருக்கு அப்படி நுழைக்கிறாருன்னு வைங்க. பிரதர் ஏ என்ன பண்ணுவாரு? பிரதர் ஏ என்ன பண்ணுவாரு? அக்செப்ட் பண்ணி செம்மையா இருந்துச்சு, சூப்பர் இருந்துச்சு. பிரதர் பி கலரோட ஈஸியா செக் பண்ணக்கூடியவர். சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங், அவ்வளவுதான் தெரியும். போவார் வீட்டுக்கு, என்ன ராங்கு எடுப்போம், இந்த பாயிண்ட் கரெக்டா? இல்ல இல்ல இல்ல, நோ நோ நோ. யார் காக்கப்பட்டாரு? பிரதர் பி. ஏன்? சத்தியத்தின் மேலுள்ள அன்பு அவர் என்ன பண்ணிருச்சு? காப்பாத்திருச்சு. ஏன்னா அந்த அன்பு ஆழமா படிச்சிருந்தாரு, சத்தியத்தை தனதாக்கிட்டாரு, அதற்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணியிருந்தாரு? வாழ்ந்திருந்தாரு, பாதுகாத்துட்டாரு. அதுதான் பவுல் எழுதுறாரு, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். அப்படின்னா சத்தியத்தின் மேலுள்ள அன்பை நம்ம முதல் காட்டக்கூடிய வழி என்ன? சத்தியத்தை தேடுறது, தேடி இப்படி கண்டுபிடிச்சு ஸ்திரப்படுறது. 2வது பாயிண்ட் என்ன? நீங்க சொல்லிட்ட பாயிண்ட், அதை அப்படியே நமக்குள்ள வச்சுக்கிறதா, மற்றவங்க கிட்ட என்ன பண்றதுங்க? பகிர்றது, ஷேர் பண்றது. இந்த இடத்துல ஒருத்தருங்க பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் மட்டும்தான் கொடுத்துட்டாலும் நம்ம கிட்டே இருக்கிறது. சத்திய உதாரணத்துக்கு பணம் எடுத்துக்கணும், கொடுத்தா என்ன ஆயிரும்? போயிடும். ஆனா சத்தியம் மாத்திரம்தான் கொடுத்துட்டாலும் அது யார்கிட்டே இருக்கும்? அது நம்ம கிட்டே இருக்கும். சத்தியத்தை நாம மற்றவர்களிடத்துல பகிர்வதன் மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த முக்கியமா 4 பெனிஃபிட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்முடைய சிந்தையில என்ன பண்ண வைக்கும்? பதிய வைக்கும். மற்றவர்களிடத்துல நம்ம சத்தியத்தை பகிர நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான், சினாப்சிஸ் எல்லாம் நல்லா எதுல ட்ரெயின் ஆயிரும். உதாரணத்துக்கு இந்த பேசிக் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய சகோதரர்கள், ரெகுலராக எடுக்கக்கூடிய சகோதரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வேர்சஸ்லாம் ஜஸ்ட் கண்ணை மூடி என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க. எப்படி எடுக்க முடியுது அவங்களால? சொல்லி பேசி சில வேர்ஸ்லாம் அப்படியே இயல்பு என்னாகன்னு பார்த்தீங்கன்னா வரும். ஏன்? அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு பகிர்வதின் மூலமா. அது அந்த பிரதர்ஸுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தாங்க. ஸோ அப்படின்னா அதே சமயத்தில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இது மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். சத்தியம் வண்டர்ஃபுல்லி கான்டேஜியஸ் அப்படின்னா ஈஸியா பரவக்கூடியது. எப்படி இந்த கொரோனா நோய் டப்புன்னு பரவிடும்,
அந்த மாதிரி சட்டுன்னு என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சில சமயத்தில் ஒரு பாடம் கேட்கும் போதோ, ஒரு புதிய பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் போதோ, ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் கிடைக்கும். கூஸ் பம்ப் என்ன, ச்சே, என்ன பாயிண்ட், என்ன பாயிண்ட், உண்மையான சத்தியம் இல்லை. அப்படி அந்த பாயிண்ட் கிடைச்ச உடனே, பிரதர் இந்த கன்வென்ஷன்ல இந்த பாயிண்ட் எனக்கு கேட்டாங்க, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, அதை கொண்டு போய் அப்படி ஷேர் பண்றேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? நம்ம மைண்ட்லயும் போதியும் அந்த ஆசீர்வாதம் யாருக்கும் போயிடுச்சு, அவருக்கும் போயிடுச்சு. இது இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் நாம் என்னதான் சத்தியத்தை படிச்சுட்டாலும் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருமா? இல்லை. ஏன்னா பவுல் என்ன எழுதுறாரு, நம் கண்ணாடியில் நிழலோட்டமாய் பார்க்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சில சமயத்தில் நாம் ஆழமா படிக்காததுனால, உதாரணத்துக்கு கொஞ்சம் பிரதர் ஏ மாறி இருக்கிறதுனால, ஏதோ ஒரு இடத்துல தவறான ஒரு சத்தியத்தை நல்ல சத்தியமா கேட்டுட்டு ரொம்ப கூஸ் பம்ப் ஆகி பிரதர் போய் ஷேர் பண்ணும்போது, கேட்டவர் பிரதர் பியா இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லுவாரு, பிரதர் இந்த பாயிண்ட் ராங் பிரதர். அப்போ என்ன பெனிஃபிட்? அப்படியா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல மாத்திக்கிறேன். இது நம்மளே ஷேர் பண்ணாம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சில சமயத்துல தவறு நம்புறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அது அப்படியே வளர்ச்சி ஆகிக்கிட்டே என்ன ஆகிட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நம்ம எல்லார்கிட்டையும் தாளந்து இருக்குதா இல்லையா? இருக்கு. படிக்க வேண்டாம். இது நல்லா ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். இதில் ரீபிரின்ஸ் நம்பர்லாம் வரலன்னா அது ரசல் பிரதர் பாயிண்ட் கிடையாது, அது ரசல் பிரதர் பாயிண்ட் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அங்கே போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம், பிரதர் கொடுக்கறதுக்கு என்கிட்டலாம் அவ்வளோ இல்லை பிரதர், என்கிட்ட குறைவான தாளந்து தான் என்ன ஆகுது இருக்குது. பிரதர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்கிட்ட பெருசா என்ன பண்ணல இல்லை. அப்படி சொன்ன நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருப்பாரா இந்த அழைப்புல? நிச்சயமா கிடையாது. இங்க இந்த ஓட்டத்துக்குள்ள அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் மினிமம் ஒரு தாளந்தாவது இருக்குதா இல்லையா? ஒரு தாளந்தாவது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போ அந்த எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படின்னா கொடுக்கறது என்கிட்ட என்ன இருக்குன்ற கவலை எப்பவுமே யாருக்குமே தேவை கிடையாது. ஆனால் அங்கே அந்த தாளந்து ஊமையில் ஒருத்தர் என்ன மிஸ் பண்ணுறாரு, அந்த ஒரு தாளந்தை பயன்படுத்தாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவர்கிட்ட, மத்திய 25:27, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி. அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம், நீ மண்ணில் புதைச்சி வைக்கிறது எதுல போட்டு வச்சிருக்கலாம்பா, பேங்க்ல போட்டு வச்சிருந்தா இன்ட்ரெஸ்டாக வாங்கியிருப்பேன்லங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணில் புதைக்கிறது, அதாவது அந்த தாளந்தை பயன்படுத்தாம இருக்கிறது இல்ல, அதை கொண்டு போய் பூமிக்கு உலகத்துக்கு தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருக்கலாம். என்ன தாளந்து கொடுத்துருக்கலாம்? ஒருத்தருக்கு நேரம், ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு ஒருவேளை சத்தியத்தை சொல்லக்கூடியதுல. எல்லாருக்குமே ஒரே கிஃப்ட் எல்லாம் கிடையாது, ஆனா வேற வேற கிஃப்ட். ஆனா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கிஃப்டாவது இருக்குது. அப்ப நம்ம அந்த ஒரு கிஃப்டை கொண்டு போய் எங்க கொட்டக்கூடாது, உலகத்துக்கு கொடுக்க. டைம்ன்ற கிஃப்ட் நிறைய கொடுத்தாருன்னா எதுக்கு, எங்க கொடுக்கறதுக்கு? தேவனுக்கு. பணம்ன்ற ஒரு கிஃப்ட் இருக்கு எங்க கொடுக்கறதுக்கு? தேவனுக்கு. சரி, வேற மாதிரி சத்தியத்தை கொடுக்கக்கூடிய தாளந்தோ இல்லை ஐடி ஒர்க்ஸ் என்னன்னா நீங்க எடுத்துக்கீங்க. எங்க இங்க அது என்னது? காசுக்காரர் வசத்துல போட்டு வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? போட்டா என்ன ஆகும்? அது இன்ட்ரெஸ்ட் வருங்கிற. இன்ட்ரெஸ்ட் வந்தா என்ன அர்த்தம்? பெருகுது. அப்போ நாமளும் எங்க போட்டு வைக்கணும்? எங்க போய் போடணும்? பேங்க்ல போட்டு வைக்கணும் போல இருக்கு. கரெக்டா? அப்ப எது பேங்க் நமக்கு? ஆனா போட்டோம் கிடைச்சிடும், அதிகமா கிடைக்கும். எது பேங்க்? வேற எதுவும் பேங்க் இல்ல, எக்லிஷியா தான் பேங்க். ஒண்ணு இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில சமயத்துல இந்த சப்ஜெக்ட் எடுத்த டேவிட் ஸ்டெயின் ஒரு பாயிண்ட் அழகா சொன்னார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் டிஸ்கஷன் நடக்கும்.
அதாவது உதாரணத்துக்கு நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரருடைய எக்லீஷியாலாம் பெரிய டிஸ்கஷன் தான். எல்டர்ஸ் வந்து வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட் இருப்பாங்க. எப்போ? வருஷத்துக்கு 2 சப்ஜெக்ட். மற்றதெல்லாம் எப்பவுமே என்னதான்? ஸ்டடி, படி படி படி. எல்லாருமே என்ன, ஏன்னா சப்ஜெக்ட் இருக்கும்போது ஒருத்தரே ரிஸ்க் எடுத்து அவரே எல்லா எஃபர்ட்டும் போட்டு என்ன பண்ணுவார், வந்து பேச போயிடுவார். ஈஸியாக என்ன பண்ணலாம், கேட்டு போல எஃபர்ட் இருக்காது. ஆனால் இப்படி எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் ஹோம் ஒர்க்கு, எல்லாரும் என்ன பண்ணணும், போகணும், நல்லா படிக்கணும், கொஸ்டின், இதில் நிறைய கேள்விகள். அப்படி வரும்போது அந்த எக்லிஷியா எப்படி இருக்கும், அந்த எக்லிஷியா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால ரசல் 6th வால்யூம் அருமையான ஒரு பாயிண்ட் எழுதுறாரு. ஒரு சில எக்லீஷியாவில், நிறைய எக்லீஷியாஸ்ல நல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்லாத எக்லீஷியா அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த எக்லீஷியால பேச்சு திறன் கொண்ட சகோதரர்கள் இல்லை. ஆனா இப்பேற்பட்ட வேத ஆராய்ச்சிகள் அவங்களுடைய எக்லீஷியால ஒரு ரூலா இருக்கிறதுனால, ஒரு சட்டம் போன்று இருக்கிறதுனால அந்த எக்லீஷியா சிறந்து விளங்குதான், சிறந்து விளங்குதான். அப்படி இருக்கும் நம்ம பிரதர்ஸோட எக்லீஷியா. அதுல ஒரு சிஸ்டர் எப்பவுமே என்கிட்ட அந்த கமெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் அவ்வளோவா இல்லைங்க அப்படின்னு ஒதுங்கியே என்ன பண்ணுவாங்களாம், இருப்பாங்களாம். பட் ஆனால் இந்த இடத்துல திடீர்னு இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபைன் டே ஒரு தாட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு தாட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டிஸ்கஷனில் அந்த கோணத்தில் சகோதரர்கள் யாருமே இது வரைக்கும் என்ன பண்ணதே இல்லையா, பார்த்ததே இல்லை. அந்த பாயிண்ட்டை வச்சு இவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க மற்ற சகோதர சகோதரிகள். அப்போ அப்படியே டிஸ்கஷன் எப்படி ஆயிடுச்சு, பியூட்டிஃபுல்லாக போயிடுச்சு. இதுதான் நம்ம தாளந்தை கொண்டு வந்து எங்கே போடுறது, பேங்க்ல டெபாசிட் பண்ணுறது. என்ன கிடைச்சிருச்சு இப்போ, வட்டியோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. அப்படின்னா உங்களாலையும் நம்மளாலையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்று நிச்சயமா இருக்குதா இல்லையா, இருக்குது. அது என்ன, யார் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, யாரும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டாங்க. யார் தான் கண்டுபிடிக்கணும், நம்ம ஓட்டத்தை யார் தான் ஓடணும், வேற யாரும், யார் தான் கேரக்டர் மாத்திக்கணும், யார் தான் காப்பாற்றணும், நம்ம தான் நம்மளை எந்த பொண்ணை காப்பாற்றணும். உதவி செய்வாங்க சகோதரர்கள், ஹெல்ப். ஆனா நம்ம வேலையை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, இந்த உதவியை செய்யறது ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட நான் என்னவா இருக்கேன், தயாரா இருக்கேன் அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூத்தை ஷேர், எப்படி படிக்கிறதுல ஒரு கமிட்மெண்ட் வச்சோம், டெய்லியும் படிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணலான்றத, அதே மாதிரி ட்ரூத்தை ஷேர் பண்றதுலேயே ஒரு கமிட்மெண்ட் எழுதிக்கலாமா, என்னன்னு எழுதிக்கலாங்க. ஏதாச்சும் நான் கற்றுக்கொண்டதை ஒரு டெஸ்டிமோனி மீட்டிங்லையோ இல்லை பெரிய டிஸ்கஷன்லையோ இல்லை சப்ஜெக்ட் பேசுறதுலையோ நான் நிச்சயமா ஷேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும்ன்றது என்ன பண்ணலாம், நாம ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு எப்படி காட்டலாம், பை டிஃபெண்டிங் த ட்ரூத். அப்படின்னு என்ன அர்த்தம், சத்தியத்தை காப்பதின் மூலமாக அதன் மீது உள்ள அன்பை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகா காட்டலாம். இது குறித்து ரசல் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 443 எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூறப்பட்ட தெய்வீக திட்டத்தின் பல காரியங்கள் குறித்த சரியான தீர்வை காண்பதற்கு கேள்விகள் எழும் என்பதில் ஐயமில்லை. ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ன்றதுல என்ன கிடையாது, சந்தேகம் இல்லை. கவனமாகவும் கருத்தோடும் வேதாகமத்தை ஆராயும் போது அநேக சந்தேகங்களுக்கு தீர்வை உடனே அது தரும். தன் மனதில் எழும் எத்தகைய கேள்விகளுக்கும் விடை இங்கே காண்பித்த விஷயங்களில் உள்ளது என்றும் அதோட முழு இசைவாக பொருந்துகிறது என்றும் உறுதியாக கூறலாம். அப்படின்னா எல்லா கேள்விகளுக்குமான பதில் எளிமையா இதை படிக்கும் போது என்ன ஆயிரும், கிடைச்சிரும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த இடத்துல சத்தியத்தை நாம பாதுகாக்கும் போது எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டு கிடையாது, ஆர்கியூமெண்ட் பண்ணி கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வதன் மூலமாக. ஒருவேளை கேள்வி கேட்குறாங்க, பதில் தெரியல, என்ன பண்ணலாம், நடக்குமா நடக்காதா, நடக்கும். திடீர்னு பேசிக் சதுரவோ ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், ஒன்றும் இல்லை. முதல் வேக்கு திரும்பியும் போனோம். என்னது ஃபர்ஸ்ட், சீக் த ட்ரூத், சத்தியத்தை போய் திருப்பி என்ன பண்ணணும், தேடணும். தேடி அதுக்கு பதில் என்ன பண்ணணும், நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரணும். ஆனால்
இப்படி சத்தியத்தை காக்கக்கூடிய விஷயத்துல ஒரு த்ரில் இருக்கு. என்ன தெரியுங்களா? இப்படி கேள்வி வர வர வரதா அதுக்குள்ள ஆழமா போய் நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். அப்படின்னா எது நம்முடைய சத்துருக்கள் கிடையாது. கேள்விகள் கேட்கப்படுவது என்ன கிடையாதுன்னா நம்மளுடைய எனிமீஸ் இல்லை. ஸோ அப்படின்னா நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு கோல்டு எடுக்கலாம். கோல்டு எடுத்த உடனே அந்த பியூர் கோல்டா இருக்குதா? எப்படி இருக்குங்க? ரா ஃபார்ம்ல என்ன ஆகணும் இருக்கு, அதை கொண்டு போய் எங்க போடுவாங்க, நெருப்புல போட்டு புடமிட்ட பிறகுதான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படி வரும். அந்த மாதிரி நம்ம கிட்ட கேள்விகள் மூலமா சில சேலஞ்ச் பண்றாங்கன்னா எந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி தான் ப்ராசஸ்குள்ள போகணும். அப்படி ஒரு ப்ராசஸ்குள்ள போகும்பொழுது, ஒரு தேடுதலுக்குள்ள போகும்பொழுது, அந்த தேடுதலுக்குள்ள கஷ்டங்களோடு நாம் தேடும் பொழுது, பிரயாசம் எடுத்து தேடும் பொழுது, அந்த புரிந்து கொள்ளுதல் எப்படி கிடைக்கும்? நமக்கு பொன் போல என்ன ஆகும்னா கிடைக்கும். அதே சமயத்தில் நம்ம சத்தியத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, சண்டை போட்டு டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம சொல்றதுல ஒருத்தர் ஏத்துக்கின உடனே கோவப்படலாமா? நோ. அவங்க பேசிட்டே இருக்கும்போது நடுவில் இன்டரப்ட் பண்ணலாமா? நோ. நம்ம அவங்க முட்டாள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஆர்குமெண்ட் பண்றோமா? நோ. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனை டிபேட்டா மாத்துறதுக்காகவா, டிபேட்டை சண்டையா மாத்துறதுக்காகவா? அதுவும் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல நாம உண்மையான சத்தியத்தை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லும் பொழுது கூட எந்த ஆவியில எடுத்து சொல்லணும்? ஒரு சகோதரன் புரிஞ்சுக்கல எப்படி சொல்லலாம்? அது எப்படி நீங்க புரிஞ்சுக்காம போச்சு அப்படி சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கணுங்க. எப்படி சொல்லலாம்? மென்மையா? வெரி குட், வெரி குட். சாந்தமுள்ள, தாழ்மையான கருத்து. அது எப்படி எடுத்து சொல்லணும்? சில சமயத்துல எப்படி கூட சொல்லணும், இது என் தாழ்மையான கருத்துங்கன்னு கூட என்ன பண்ணிடலாம், சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசெண்டாக கூட ஒரு சில இது ஷேர் பண்ணியிருந்தோம். குரலிங் தொனி அப்படின்ற ஒரு ரீப்ரிண்ட் பார்த்துருந்தோம். தொனியில கூட நாம சில பேர் மிரட்டுறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்போ ஞானி என்ன தெரியுமா சொல்றாரு? நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்புமா. மெதுவான பிரதியுத்திரம் என்ன அர்த்தம்? கோபமா ஒருத்தர் வராரு, நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம்? சாஃப்ட் ஆன்சர் பண்றோம். என்ன ஆயுதம் அவரு? 70% ஹீட். அந்த பதில் என்ன ஆயிரும்? அவர் கோபமா வரும்போது நாமளும் கோபமா ரிப்ளை கொடுத்தா எப்படி இருக்கும்? கடும் சொற்களோ கோபத்தை எழுப்போம். அவரே எப்படி இருக்காரு? ஏற்கனவே கோபத்தில் இருக்காரு. இன்னும் என்ன ஆயிரும்? தூண்டுற மாதிரி. ஆமா, இது முதல்ல எங்க காட்டணும்? புத்திசாலியா? எங்க வீட்டுல. யார்கிட்ட? யார்கிட்ட? சகோதரன், சகோதரி, சகோதரி டென்ஷன் பண்றாங்களா? ஓ எஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி பதில் சொல்லலாம்? ஒருவேளை கணவன் மனைவி கிட்ட எப்படி பதில் சொல்லணும்? மெதுவான பிரதித்தம், மென்மையா, ஜென்டிலா. சகோதரிகள் இல்ல, தலையாட்டுறதுக்கு எனக்கு என்ன தெரியல. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இங்க அங்க பண்ணாதான் எங்க வருங்க? இங்க வரும். அங்க பண்ணா இங்க வருமா? வாய்ப்பே இல்லை. அதுதான் தீமோத்திக்கு பவுல் எழுதும் பொழுது ஊழியர்களுடைய தேர்வுல, எக்லீசியாவுடைய ஊழியர்கள் எலெக்ட் பண்றோம்ல, அதுல சொல்றாரு, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் சண்டைக்கும் என்னவே இல்லை, சம்மந்தமே இல்லை. நோ, இப்படி சொல்லலாம். சண்டை பண்றோம்னா கர்த்தருடைய ஊழியக்காரன்லாம் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரன்லாம் கிடையாது. நாமள நினைச்சுக்கலாம் வேணாம், ப்ளீஸ் நோ அப்படிங்கிறார் பவுல். அவர் எப்படி இருக்கணுமாமா? எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். அவரை நீங்க டென்ஷனே ஆக்க முடியாது. எக்லீசியால என்ன நடந்தாலும் எப்படி இருப்பார் அவரு?
இப்படிதான் ஆன்சர் பண்ணுவாரு. ஏன் இப்படி பண்ண முடியுது? அவரு அதை வீட்டில் செஞ்சுட்டாரே, அதனால் இயல்பா என்ன ஆகுது வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு இந்த மாதிரி நாம உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ட்ரினிட்டியில் ஆர்கியூ பண்றாருங்க, என்ன பண்ணலாம்? நீ வந்து மகாபாபிலோனு அப்படின்னு பிடிச்சி திட்டி வைக்கலாமா? இல்லை. சரி, அப்போ உதாரணத்துக்கு சில சமயத்தில் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடுவோம். நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸே வந்து திடீர்னு வந்து மெரி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் அன்னைக்கு மெரி கிறிஸ்மஸ்ன்னு கேக் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? இது நிம்ரோத், இது அசுத்தம், என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து ஒரு ஹார்வெஸ்ட் மீட்டிங் போடுவீங்கல்ல, இப்போ கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? புரிஞ்சுங்களா? அப்போ வைராக்கியத்தை யாரு காட்டணும்னா இங்க நம்ம மாத்துறதுக்கு ஒரு கடும் சொற்களை என்ன பண்ணிடக்கூடாது, நாம ட்ரூத் பீப்புள் அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா போய் ஹேண்டில் பண்ணக்கூடாது. நமக்கு ட்ரூத் தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படி இருக்கோம். ரசல் பிரதர் அழகாக எழுதுவார் ஒவ்வொரு ரைட்டிங்லையும். பேர் சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பான சகோதரர்கள், கேத்தலிக்ல இருக்கிற நம்மளுடைய பிலவ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராட்டஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய பிலவ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ். அப்படின்னா இந்த இடத்துல இப்படி நாம அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது தான் நம்ம வெளிச்சம் இவர் இப்படி கிடையவே கிடையாது, எது மாத்திச்சு உங்களை, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு உங்களை, அப்ப என்ன பண்ணுவோம் நாம் எடுத்து வாங்க ஒரு இடத்துக்கு வாங்க கேளுங்க, இப்படி சாட்சி ஆகும். அவங்கள பிடிச்சி திட்டி வச்சோம்னா பெயர் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஸோ நிறைய கேள்விகள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், நிறைய கேள்விகள் கேட்கலாம். உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாருங்க இல்லையா, உயிர் தெழும்போது எந்த சரீரத்தில் இருந்தாரு? தெய்வீக சரீரம் அவர் எழுந்தது. பெயர் சபையில் என்ன விசுவாசிக்கிறாங்க? மேக்சிமம் மாம்ச சரீரத்தில் தான் அவர் உயிர் தெழுந்தார். இப்போ நாம இதை அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நிரூபணம் பண்ணணும். அப்படி நிரூபணம் பண்ணும் பொழுது அவர் என்ன வைக்கிறாருன்னா, அவர் வசனத்தை வைக்கிறாரு. ஜீசஸ் உயிர் தேர்ந்த உடனே சொல்றாருல சீஷர்கள் கிட்ட, அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 39ஆம் வசனம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதேங்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த பெயர் கிறிஸ்தவ சகோதரன் பா ஜீசஸே என்னன்னு சொல்றாரு, தொட்டு பாருங்கிறாரு. நீங்க என்னன்னு சொல்றீங்க? ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்துட்டாருன்றீங்க. எப்படி? இல்ல நான் கேட்கல உங்களை, இப்ப யார் கேட்டிருக்கிறது? நம்மளுடைய பெயர் கிறிஸ்தவ சகோதரன் என்ன பண்ணிருக்காருன்னா கேட்டிருக்காரு. எப்படி? கரெக்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்ப நாம ஏத்துக்கலாம். எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்றது? அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்ல, ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்கு, வேற இருக்கு. என்ன கன்வின்சிங்கான ஒரு பதில் சொல்லணும், இல்ல கோபமான பதில் சொல்லலாமா? நோ. அப்போ இதுக்கு நாம பதில் சொல்லணும், என்ன பண்ணணும்? எதுல ஆழமா இருந்திருக்கணும்? எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்கும். இந்த மாதிரியான சாட்சி சொல்றதுக்கு திடீர்னு சென்னைக்கு போறோம், ட்ரெயின்ல போறோம், பேச்சு கொடுக்குறோம், கேள்விகள் எழும்புது, பதில் சொல்லணும்ல. பேர் எழுதுறாருல, உங்கள் விசுவாசத்தை குறித்து ஒருத்தர் கேள்வி கேட்டா சாந்தத்தோட என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்கன்னு சொல்லியிருக்காருல, சொல்லணும்ல. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உதாரணத்துக்கு, ஏன்னா நாமினல் கிறிஸ்டியன்ல இதுல நிறைய குழப்பம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா என்ன கவனிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் இராதே என்று சொல்லி அப்படிங்கிற
இதை எப்படி நாம சரியா நாம சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் எப்படி இருப்போங்கிறது இன்னும் என்ன ஆகல, வெளிப்படவில்லை. அப்ப அங்க ஆண்டவர் என்ன காட்டுறாரு இந்த இடத்துல? யோவான் என்ன சொல்ல வராரு? லூக்கா 24ல யோவான் அவர் கண்கள்னால கர்த்தரை பார்த்திருக்கிறாரு. ஆனா அதே யோவான் என்ன எழுதுறாரு? இன்னும் அவர் எவ்வளமா இருப்பாருன்னு என்ன பண்ணப்படல, வெளிப்படல அப்படிங்கிறாரு. அப்படின்னா யோவான் என்ன டெஸ்டிஃபை பண்றாரு, என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தம் பண்ண சரி, அதாவது அந்த சாயல் அன்னைக்கு என்ன பண்ணல, வெளியாகல. இன்னும் எப்படி இருப்பாங்க, என்ன ஆகல, வெளியாக்கப்படல. அதுதான் ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு குழு அங்க கொடுக்கிறாரு. எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டா இருக்கிறது போல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பைபிள்ல மாம்சத்து கூட எப்பவுமே வேற ஒரு வார்த்தையை போட்டுதான் பைபிள் நிறைய இடத்துல வந்திருக்கு. என்ன வார்த்தை? மாம்சமும் ரத்தமும். அநேக இடத்துல எப்படிதான் வந்திருக்கு, மாம்சமும் ரத்தமும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு? மாம்சமும் எலும்புகளும். என்ன இல்ல? வாட்ஸ் மிஸ்ஸிங்? பிளட் இல்ல. அப்ப இது கவனிக்கணும். இது ஆழமா என்ன பண்ணு, புதிக்கணும். டிடெக்டிவ் மாதிரி போய் தோண்டி எடுக்கணும். ஏன் இந்த இடத்துல என்ன இருக்கு, எலும்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாட்டுல மாம்சத்தின் உயிர் எதில் தான் இருக்குது, ரத்தத்துல இருக்குது. இப்ப ஏன் அங்க பிளட் மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா, கொடுத்துட்டாரு. பிளட் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. பிளட் என்ன பண்ணிட்டாரு, அவரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அவருடைய மாம்ச சரீரத்தை என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. இப்போ அங்க வந்திருக்கிறது மாம்சமும் ரத்தமும் இல்ல, டெம்பரரியான சரீரம். ஒன்லி ஃபிளஷ் அண்ட் போன். அதனுடைய உயிர் சாரம் இன்விசிபிளா இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அந்த சாகாமைக்குரிய ஜீவன்ல இருக்கு. இது டெம்பரரியா நீங்க பார்க்கிறது என்னதான், flesh and bone, not flesh and blood. என்ன அழகா வச்சிருக்காரு. பட் ஒரு கேள்வி, இப்படி ஒரு கோணத்தை என்ன பண்ண முடியுது, இந்த வசனத்தை கவனிக்க முடியுதுன்னா எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருக்கு பாருங்க. எதுல நமக்கு சத்தியத்தெல்லாம் லவ் பண்றோம்னு சொன்னோம்னா இப்படி போய் படிக்கணும். இதுல இன்னொரு விஷயம் கூட எடுத்துக்கலாம். டேபர்நாக்கல்ல உடன்படிக்கை பெட்டி இருக்குங்கல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை எதை கொண்டு மூடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதானாசாரியன் போய் என்ன பண்ணுவார்னா, ஜஸ்ட் என்னாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் சொல்கிறேன். நான் பிரதானாசாரியன் அந்த பெரிய சீரி எடுத்து என்ன பண்ணுவாருங்க, எது மேலே போட்டணும், அது மேலே போத்திட்டு தகசு தோல் இருக்குல்ல, தகசு தோலை போட்டுட்டு அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு, எதின் மேல், உடன்படிக்கை பெட்டி மேல், அதுக்கு மேல பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைசீலையை இறக்கி, அந்த ஹோலி பிளேஸ்க்கும் மோஸ்ட் ஹோலிக்கு நடுவில் ஒரு வெயில் இருக்குங்களே, அதை இறக்கி எதை மேல மூடிடுறாங்க, ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை பெட்டி மேல மூடுறாங்க. அதுக்கு மேல எதை போடுறாங்க, தகசு தோல். தகசு தோல்ன்றது சீல் ஸ்கின், பேட்டர் ஸ்கின். அது ஒரு கடல் உயிரினம், அதனுடைய தோல். ஒருவேளை அந்த உயிரினம் எப்படி கிடைச்சிருக்கலாம், அதனுடைய தோல். இது ஒரு கேள்வி, நீங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கலாம். ஒண்ணும் இல்லை, அந்த வேலை எதை கடந்து வந்தாங்க, செங்கடல். சோ தகசு தோல்ல மூடி அதுக்கு மேல நீளமான துப்பட்டியை விரித்து, அப்போ இப்படிதான் எதை மூடி இருக்கிறாங்க, உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூடி இருக்கிறாங்க. ஆனா மற்ற பனிமூட்டுகள் இருக்கும்ல, பரிசுத்தலத்துடைய மற்ற பொருட்கள், அது மேல எதை மூடி இருக்கிறாங்கன்னா தகசு தோல், சீல் ஸ்கின்னை மட்டும் மூடி இருக்கிறாங்க. தகசு தோல் ஆசாரிப்பு கூடாரத்தில் எதை அடையாளப்படுத்துது, மாமிசத்தை அடையாளப்படுத்துது, மாமிசத்தை அடையாளப்படுத்துது. அப்படின்னா இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேல எதுதான் மூடப்பட்டிருக்கு, தகசு தோல். அப்படின்னா அதை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு ரசூல் சொல்றாருன்னா,
இப்ப நம்மள உலகம் பார்க்கும்பொழுதும் பெயர் கிறிஸ்தவர்கள் பார்க்கும்பொழுதும் தகசத்தோட தான் பார்க்கறாங்களா? அப்படின்னு அர்த்தம், மாம்சத்தை தான் பார்க்கறாங்க. இப்ப நம்மளை பார்க்கும்போது எல்லாரையும் போலவும் ஒரு நபரா தானே பார்ப்பாங்க. நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி தெரியுமா உங்களுக்கு? அந்த நியூ கிரியேச்சர் தெரியுமா? தெரியாது. அசிங்கமான அந்த ஃபிளஷ் தான் என்ன ஆகுது அவங்களுக்கு, அவங்க பார்வையில் என்ன ஆகுதுன்னா தெரியுது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, அந்த அழகு, ஒண்டர்ஃபுல் திங்ஸ் அவங்க கண்ணுக்கு என்ன ஆகல, தெரியல. அது இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர் எங்க இருக்குது, உள்ள இருக்குது. ஆனா உடன்படிக்கை பெட்டி எதன் மேல இருக்கக்கூடிய கவரிங் எது? நீல நிறம், ப்ளூ. அப்படின்னா எது தெரியல, எது மூடப்பட்டுருச்சு? தகசு தோல் மூடப்பட்டுருச்சு. அப்படின்னா இந்த இடத்துல அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கறது எதை அடையாளப்படுத்துனா, சபைய மாம்சத்துல பார்க்கறது இல்ல, எதுல பார்க்கறது? மகிமையில பார்க்கறது. அப்படி மகிமையில பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கைய எது தெரியாது? மாம்சம் தெரியாது. என்ன கலர் தெரியும்? ப்ளூ. ப்ளூ எதை அடையாளப்படுத்தும்? விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சங்கீதம் 87 படிச்சிருக்கோம், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். அப்படி பார்க்கும்போது என்ன கலர் தான் தெரியும்? ப்ளூ. ப்ளூ என்று விசுவாசம். அப்படின்னா கிங்டம் மேகசைன்ல நம்ம பேரெல்லாம் வரும். லிட்டரலான மேகசைன் சொல்லல, உதாரணத்துக்காக சொல்றேன். யார் பேர் போட்டு வரும்? நம்ம பேர் போட்டு வரும். நாகர்கோயில்ல என்ன லைஃப்ங்க, கர்த்தருக்காகவே ஜீவித்த ஒரு பரிசுத்தவான், எப்பொழுதும் தன்னுடைய நியாயமான உரிமைகளை எப்படி எப்படியெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? சப்ஜெக்ட் யாரை பத்தி? மேகசைன்ல இன்னைக்கு பீசபிள் பார்ட் ஆஃப் த கிங்டம்ல நம்மளை பத்தி வருமா? அது யார் கையில தான் இருக்கு? அது நம்ம கையில தான் இருக்குங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு நமக்கு. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றதில்ல, சொந்திக்கிறதுக்கு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ஃப்ளஷ் அண்ட் போன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த டேபர்நாக்கெல்லாம் போய் பெயர் கிறிஸ்தவர் இதை சொல்லிட்டு இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு புரியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல. ஆனா நம்ம புதுசா கத்துக்கிறோன்ற விஷயத்துல போய் பழைய விஷயத்தோட முரண்படக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லிட்ட சத்தியங்கள் உறுதிப்படணும். நான் புதுசா போறேன்ட்டு ராங்ல போய் என்ன பண்ணக்கூடாது, டீவியேட் ஆகக்கூடாது. அந்த பழைய கதை என்ன ஆகணும்னா கன்ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா ஒரு மெத்தட் என்ன பார்த்தோம்? படிக்கணும், மற்றவங்களுக்கு பகிரணும், அதை தற்காத்து கொள்ளணும். கேள்வி கேட்டாங்கன்னா திரும்பியும் போய் என்ன பண்ணணும்? படிக்கணும், அதை எடுத்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இப்போ லவோதிக்கேயா சபையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு சில முக்கியமான கருத்துக்களை 7ஆம் கால சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன டாக்ட்ரினல் டெஸ்ட் வரும்னோ அதில் இருக்குது. என்ன நம்ம படிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 3:14 தேவனுக்கு சிருஷ்டிக்கும் ஆதியமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா நாம டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒன் ஆஃப் த முக்கியமான டாக்டரின் இதில் என்ன? திரித்துவம். ஏன்னா அவர் எப்படி இருக்கார்? தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி. அடுத்தது நீ நெருப்பில புடமிடப்பட்ட பொண்ணை வச்சுக்கோங்கிறாரு. நெருப்பில புடமிட்ட பொன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல நெருப்புல புடமிடப்பட்ட உபதேசங்களை அடையாளப்படுத்துது. என்ன உபதேசம்? உதாரணத்துக்கு பாவ நிவாரண பலியின் உபதேசம். சபைக்கும் பாவ நிவாரண பலியில் என்ன இருக்குது? பங்கு இருக்குது எனக்கூடிய உபதேசம். இது லவோதிக்கேயா சபையின் காலப்பகுதியில் தான் ஒரு கிளாரிட்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அதே போல் அடுத்த என்ன டாக்டரின் பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கு? உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம். நீதிமானாக்கப்படுதல்னா என்ன, பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன எனக்குடைய தெளிவு. அதே இதில் இன்னொன்று என்ன சொல்கிறார்? நான் இதோ வாசற்படியில் நீ என்ன பண்ணுறேன்? கதவை கட்டுறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செகண்ட் பிரசன்ஸ் என்ன பண்ணிட்டாரு? வந்து கிங்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அப்போது இத்தனை அடிப்படை சத்தியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து 4வது முக்கியமாக நாம் எப்படி சத்தியத்தின் மீது அன்பு கூறணும், அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய நம்மளை எத்தனை பேர் நம்மளை கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறோம்? என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறோம்? மாம்சம் எப்பவுமே என்ன தெரியுங்களா பண்ணோம்? நம்மளுடைய பலவீனங்களை மறைக்க விரும்புகிறோம், நியாயப்படுத்தும். ஆனால் சத்தியத்தின் மீது அன்பு கூறுகிறவர்
அதை நேர்மையா சந்திப்பார். எதை தங்களை கரெக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை நேர்மையா என்ன பண்ணுவாங்கன்னா சந்திப்பாங்க. யாரால மட்டும்தான்? சத்தியத்தை அன்பு கூறுவர்கள் மட்டும்தான் நேர்மையா சந்திப்பாங்க. ஸோ அப்படின்னா எப்படி பிரதர் சத்தியத்தை நம்மளை மாற்றுவதற்கு அனுமதிக்கிறதுக்கு? உதாரணத்துக்கு ஒரு பலவீனம் எடுத்துக்கலாம். என்ன பலவீனம் எடுத்துக்கலாம்? பொறுமையின்மை. பொறுமை இல்லாமல் இருக்கிறது ஒரு பலவீனமா எடுத்துக்கலாமா? அந்த பலவீனம் கொஞ்சம் காமனான ஒரு பலவீனம் தான். கரெக்டா? ஒரு காமனான பலவீனம் தான். அந்த காமனான பலவீனத்தை நம்ம மேற்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? முதல்ல போய் என்ன பண்ணணும்? அப்பா கிட்ட போய் கேட்கணும், அப்பா நான் ஆண்டவர் மாதிரி இருக்க விரும்புகிறேன், இந்த ஏரியாவில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். எந்த ஏரியாவில்? பொறுமையே இருக்க மாட்டேங்குது, பொறுமையே இருக்க மாட்டேங்குது. என்ன முயற்சி பண்ணுறேன், எஃபர்ட் எடுக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த பிளானை தேவனுக்கு எடுத்து போய் சொல்லலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம். ஒரு பேப்பர் பென்சிலை கூட எடுத்துக்கலாம். இந்த பொறுமையை எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம காட்டல எழுதலாம். நல்லாவே எங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு, நமக்கு ட்ரிகர் ஆகி எந்த பாயிண்ட்ல நம்ம பொறுமையை இழந்துட்டோம், எப்படி எப்படிலாம் அந்த பொறுமையின்மை வெளியாச்சு எழுதலாம். எல்லாமே திருப்பி ரீரைட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய வரலாற்றை இப்போ எழுதிட்டு இருக்கோம். வரலாற்றை இப்போ மாற்றி எழுதணும். என்னன்னா இந்த சூழல்ல இப்படி இருந்ததுக்கு பதிலா நான் எப்படி பேசி இருந்திருக்கணும், அதை என்ன பண்ணலாம்? உட்கார்ந்து எழுதலாம். அடுத்தது என்ன பண்ணணும்? எழுதிட்டு போறதுக்கு இல்லை, இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட். அப்படின்னா என்ன பண்ணணுங்க? அதை செயல்படுத்தணும். இப்போ பிளான் இருந்துச்சு, நிறைய பலவீனங்கள் திருப்பி திருப்பி வரும், நிறைய சான்சஸ் தேவன் கொடுப்பாரு. திருப்பி அது ட்ரிகர் ஆகும்போது என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ஆக்ஷன் லிஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ப்ரேயர், அனலைஸ் பண்ணணும், மிஸ்டேக்கை ரீரைட் பண்ணணும், அதை எடுத்து என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கடைசியாக என்னன்னா எப்படி சத்தியத்தின் மீது அன்பு காட்டுறதுனா obey the truth. சிம்பிள், ஆனால் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியணும். லவோதிக்கேய சபையை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீ எப்படி இருக்கிறன்னா தரித்திரரா இருக்கிறங்கிறார். அப்படின்னு அர்த்தம். புவர். புவர்னா எதுல புவர்? சத்தியத்தில புவரு இல்லை. அந்த சத்தியத்தை செயல்படுத்துறதுல எப்படி இருக்கிறோமா? புவரா இருக்கின்றார். புவர் இன் அப்ளிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கேட்குறோம், சூழல் வரும்போது அதை எடுத்து அப்ளை பண்றதுல எப்படி இருக்கிறோமா? நாம லவோதிக்கேயர்கள் புவரா இருக்கிறீங்க. ஆனா பைபிள் முழுக்க எப்பேற்பட்ட வசனத்தோடு நிறைந்திருக்கு. பேதுரு என்ன சொல்றார்? ஆகியால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல கீழ்ப்படிதல்னா என்னன்னா, நம்ம முடிந்த அளவுக்கு மாம்சத்தை கொலை பண்ணி நம்ம ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய வைக்கணும். உதாரணத்துக்கு கலாத்திய சபை இதை செய்ய தவறிட்டாங்க. பவுல் எழுதுறார், சத்தியத்தில் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவர் யார்? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க எக்லீசியால் நடந்த பிரச்சனைனால கீழ்ப்படியாம யார் போய் இருக்கிறாங்க? கலாத்திய சபை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா போய் திரும்பியும் பழைய நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறதுக்கான மைண்ட் என்ன இருக்கு வந்து இருக்குது இந்த இடத்துல. இது அப்படியே நமக்கு எடுத்து பொருத்தி பார்த்தா என்ன சொல்லலாம்? எக்லீசியால பிரச்சனை வருமா? வரும், வரணும். ஏன் வரணும்? ஆதிகால சபையிலே வந்திருக்குது. அப்போ அதன் மூலமாக நம்ம என்ன ஆகும்? பலப்படுவோம், பலப்படுவோம். மறுபடியும் அதை போன்ற சூழல்களை ஃபேஸ் பண்ணும்போது குணலட்சணத்தை இழக்க மாட்டோம். அதுல இருந்து ஒரு அனுபவத்தை என்ன பண்ணிருப்போம்? நாம கற்றுக்கொண்டிருப்போம் நாம. ஸோ அப்போ இந்த இடத்துல பவுல் அப்செட் ஆயிட்டாரு. நான் இந்த காஸ்பிளே உங்களுக்கு என்ன பண்ணல, நான் சொல்லவே கிடையாது, நீங்களா என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயத்துக்கு போயிட்டு இருக்குன்னு அப்செட் ஆயிட்டேன். ஸோ அப்போ நாம சத்தியத்தை உண்மையா நேசித்தோம்னா நாம பழைய இடத்துக்கு போயிடுவோமா? பழைய இடம்னா இது பேர் சபைக்கு. ஸோ எனக்கு உதாரணத்துக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு வார்த்தை ஐ ஹேட், நான் வெறுக்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே நல்லா இருந்துச்சு, இங்கேயே நல்லா இருந்துச்சு,
பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சாங்க. என்ன நல்லா இருந்துச்சு? என்ன நல்லா இருந்துச்சு? சத்தியமா? சத்தியம் இருந்துச்சா? உண்மையான தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்துச்சா? எவ்வளோ பொய்யான வார்த்தை, எவ்வளோ பொய்யான வார்த்தை. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில சமயத்தில் ரொம்ப சில சமயத்தில் ஞானமாக சொல்கிறது என்னன்னா, நிறைய நல்ல ஜனங்களாக இருக்கிறாங்கங்க, போய் நான் என்ன பண்ணுறேன் கலந்து சத்தியெல்லாம் சொல்கிறேன். நான் சொல்ல முடியுமா? இப்படி பேசிசத்தை கேட்டு போன ஆட்கள் அநேகம் என்னென்ன போய் கூப்பிட்டு வரேன்னு வந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கூட்டு வந்துருக்குறாங்க இது வரைக்கும். நிச்சயமாக என்ன பண்ணல, வந்து நல்ல ஆட்கள் மற்ற மதத்தினரில் கூட இருக்கிறாங்க, நல்ல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நல்லா நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறது என்னன்னா குப்பை குப்பை. அதை கொண்டு வந்துலாம் ஒரு காலத்துலையும் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒப்பிடுறதெல்லாம் டூ மச். ஸோ அப்போ ஈவன் இந்த மாதிரியான அனுபவங்களில் தேவன் நம்ம என்ன பண்றாரு? சோதிக்கிறாரு. எதைப்பா நீ நேசிக்கிற? சத்தியத்தின் மீதான அன்பு இருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி எண்ணங்கள் வருமா? நமக்கு வரத்துக்கு வாய்ப்பே இருக்காது. ஆதிகால சபையில பவுலுக்கும் பீட்டருக்கும் தக்கா பாச்சா ஆச்சு. பிரதர்ஸ் மத்தியில் பிரச்சனை வருமா? வரும். ஒரு டைமண்ட் இன்னொரு டைமண்ட் என்ன பண்ணும்? உராசம். அப்ப நாம உராசும் பொழுது என்ன போடணும்? நடுவில் லூப்ரிகன்ட் தடவணும். என்ன லூப்ரிகன்ட்? என்ன அயன் ஷார்பத் அயன். ஒரு அயன் தான் இன்னொரு அயனை என்ன பண்ணும்? ஷார்ப் பண்ணும் நம்மள. ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்ற இந்த நிலைமை நமக்கு வந்திருக்கும். நல்லா ஓடினீங்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் உங்களை தடை செய்தவன் யார்? இந்த நிலைமை நமக்கு என்ன ஆயிடக்கூடாது? வந்துடவே கூடாது. அப்படின்னா இந்த இடத்துல இதுல ரொம்ப முக்கியமா எல்டர்ஸுக்கு நாம் என்ன இந்த இடத்துல சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சில சமயத்துல எக்லீசியால ப்ராப்ளம்ஸ் வருமா? வரும். அப்போ அந்த இடத்துல எல்டர்ஸுக்கே உரிய விசேஷித்த பொறுப்புகளை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. சில சமயத்தில் எக்லீஷாக்குள்ள டிஸ்கண்டன்ட் ஸ்பிரிட் வரும். அதிருப்தின்னு ஒரு ஆவி என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா வரலாம். அது கோவப்படலாமா? இன்னும் கூப்பிட்டு பிரதர்ஸை உட்கார வச்சு என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அந்த வசனத்துக்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். ஆனா அந்த தீர்வு எதன் அடிப்படையில் இருக்கணும்? சத்தியத்தின் அடிப்படையில் தீர்வு. ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிறது சத்தியத்தின் அடிப்படையில் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? கோச்சிக்கலாமா? அவரை கண்டம் பண்ணலாமா? நோ. என்ன பண்ணலாம்? ஹம்புலா, இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஜென்டிலா, தாழ்மையோட, பிரதர் இதுதான் பிரதர் ட்ரூத்து, இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதற்காக தான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். நாம் இப்படி என்ன பண்ணலாங்க? செயல்படலாம். இப்படி உட்கார வச்சு நாம ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்பொழுது, இல்லை நமக்கு சில குறைபாடுகள் இருந்துச்சுன்னா முதல்ல தேவன் கிட்ட வச்சு அதை எல்டர்ஸ் கிட்ட ஹானஸ்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி சகோதர சகோதரிகள் கிட்ட பேசி நாம் அதை தேவனுக்கு பிரியமான முறையில் சரி செய்வது தான் தேவன் என்ன பண்ணுவாருங்க? விரும்புவார். அப்படி செய்யறது தான் நாம் எதன் மீது காட்டுற அன்பு? சத்தியத்தின் மீது காட்டக்கூடிய அன்பு. அதை தான் ஞானி எழுதுறாரு. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு எங்க மாட்டிக்குங்க, கழுத்திலே பூண்டி அவைகளில் இருதயமாகிய பலைகளில் எழுதிக்கொள். சத்தியத்தின் மீது அன்பு இருக்கா? என்ன ஆக்ஷன் லிஸ்ட்? ஃபர்ஸ்ட் சீக் இட், தேடுங்க. இரண்டாவது ஷேர் இட், பகிர்ந்து கொள்ளுங்க. மூணாவது டிஃபெண்ட், அந்த சத்தியத்திற்காக என்ன பண்ணுங்க? நில்லுங்க. நாலாவது அந்த சத்தியம் உங்களை மாற்றுவதற்கு அனுமதிங்க. ஐந்தாவது அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிங்க. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.